கணவனை மதித்து வாழும் பெண்கள் என்று ஒரு தலைப்பு தந்திருக்கிறார்கள். கொஞ்சம் மிஸ் ஆகினா கணவனை மிதித்து வாழும் பெண்கள் என்று ஆயிரும். அதான் இன்றைக்குள்ள நிறைய இடங்களில் நடக்கக்கூடிய சம்பவம். கணவன் ஒரு பக்கத்தில் மிதிக்கிறார், மனைவி இன்னொரு பக்கத்தில் மிதிக்கிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தலைப்பின் கீழ், இதை மாதிரியான தலைப்பின் கீழ் உங்களுக்கு நிறைய உலமாக்கள் உங்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்தியிருப்பார்கள். நிறைய தாய்கள் உங்களுக்கு மத்தியிலே தகவல்களை பதிவு செய்திருப்பார்கள். என்றாலும் திரும்ப திரும்ப இந்த செய்தி உங்களுக்கு ஏன் ஞாபகப்படுத்தப்படுகிறது என்று கேட்டால், நிஜமாக பெண்கள் பயான்களில் இந்த மாதிரியான தலைப்புகள் அதிகமாக தருவதுண்டு. ஏன் அதிகமாக தருகிறார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை அதிகமாக நரகத்தில் பார்த்தார்கள். சரி, என்ன பெண்கள் கம்மியா இருக்கணும் நரகத்தில், ஆண்கள் தான் கூட இருக்கணும் அப்படின்னு நம்ம மனசு சொல்லும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்பட்ட நரகத்தில் அதிகமான பெண்கள் இருந்தார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல காரணங்கள் சொன்னார்கள். அதில் ஒரு காரணம், தங்கள் கணவர்மார்களுக்கு நன்றி கெட்டு நடப்பார்கள், மாறு செய்வாங்க. கணவர்மார்களுக்கு மாறு செய்வார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால நரகத்தில் அதிகமாக பெண்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டதுனால ஒவ்வொரு பெண்ணும் நான் நரகவாசியாக கூடாது, நான் ஜென்னாவுக்கு போகணும் என்ற ஒரு நோக்கத்தோடு இதை நீங்க கேட்கணும். ஏன்னா ஆண்களை பொறுத்தளவில் அவர்களுக்கு நரகம் என்று வந்த செய்திகள் வேறு, பெண்களுக்கு நரகம் என்று வந்த செய்தி வேறு. கணவனுக்கு நன்றி கெட்டு நடப்பாங்க, அதனால நரகத்துக்கு போவாங்க. இப்படி செய்திகளை எல்லாம் நாம் எடுத்து பார்க்கிற நேரம், கணவன் அவர்களுக்கு ஒரு பெரும் சோதனை. கணவன் மனைவி வாழ்க்கையில் இப்போ சொர்க்கம் போகணும்னு வைங்க, சொர்க்கம் என்று சொன்னால் அது சிம்பிளாக டிக்கெட் எடுக்க இயலாது சொர்க்கத்துக்கு. இது ஒழுங்காக கேட்குதான்னு தெரியாது எனக்கு என்ன ஒரு எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்குது. கேட்குதா உங்களுக்கு நான் சொல்கிறது? கிளியராக புரியுதா? ஒன்று எத்தனை? ஒன்று ரெண்டு புரியலே. சரி, அப்போ எனக்கு கிளியர் இல்லாமல் இருக்குது, பேசுறது எனக்கு கேட்குற மாதிரி இருக்குது. அப்போ அன்புக்குரியவர்களே, அப்போ கணவர் அந்த திருமண வாழ்க்கையை பொறுத்தளவில் இதில் ரெண்டு பக்கம் இருக்குது. ஒரு பெண்ணுக்கு சொர்க்கத்தை தீர்மானித்து எந்த ரோட்டாலையும் சொர்க்கத்துக்குள்ள நுழையிறதுக்கு கணவன் மனைவி வாழ்க்கையை பற்றி ஹதீஸ் இருக்குது, நான் சொல்லுவேன் பிறகு. அதே மாதிரி அவங்க நரகம் போவதற்கு திருமணம் காரணமாக போயிடும். திருமணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை அப்படி. அதனால ஜென்னாவுக்கு இலகுவில் போக முடியாது. ஜென்னா என்பது இப்ப வாழ்ற ஒவ்வொருவருக்கும் தேவைப்படும். இதுதானா உலகம், இப்படித்தானா உலகம் என்று உங்களுக்கு புளிச்சு போற நேரம், இந்த துனியாவை அல்லாஹ் அப்படித்தான் படைத்திருக்கிறார். எல்லாம் டெம்பரரி. இந்த துனியாவுல சந்தோஷம் டெம்பரரி, கவலை டெம்பரரி. கொஞ்ச நாள் கவலை இருக்கும், கொஞ்ச நாள் சந்தோஷம் வரும், கொஞ்ச நாள் பயப்படுவோம், கொஞ்ச நாள் ஒவ்வொரு மாதிரி வரும். இதுல மாறி மாறி வரும். சில பயங்களும் சில கவலைகளும் உங்களுக்கு வர்ற நேரம், என்னப்பா உலக வாழ்க்கை, என்னப்பான்னு உங்களுக்கு தோணும் பாருங்க. அற்புதமான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் வாக்கு தருகிறான், ஜன்னா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவசைத்து பேசினால் பொய் சொல்லுவார்களா? சொல்ல மாட்டாங்க. உங்க கணவர் போய் சொல்லலாம், பள்ளிவாசல் உள்ள மௌலையை போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்துக்கு முன்னாடி உண்மையாளர் என்று அறிமுகப்படுத்தப்பட்டவர். நபியாக முன்னாடி அவரா ரோட்ல போற நேரம், ஏப்பா எனக்கு அஷாதிக்கு சொல்லுங்க, நான் உண்மையாளர் சொல்லுங்க, நான் உண்மையாளர் சொல்லுங்க, அப்படியே சொன்னாங்க. பெருமாள் தன் இளம் வயதில் பயணிக்கிற நேரம் அவர்கள் உண்மையாளர் என்று அறிமுகப்படுத்தப்பட்டார். ரொம்ப கஷ்டமா இருக்கு மௌலவி, கொஞ்சம் சவுண்டை குறைப்போம். அப்ப நபிகள் நாயகம் கணக்கு உங்களுக்கு தெரியும், எல்லாரும் கேக்குது தானே? இங்க கடைசியில் உள்ளவங்களுக்கு கேக்குதா? கை தூக்குங்கம்மா. அப்படி கேக்குதா? கேக்குது. சரி, அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்போ இந்த சொர்க்க வாழ்க்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த மக்கள் பார்க்குறாங்க, இவர் பொய்யே சொல்றாரு இல்லையே. இப்போ உங்கள் ஊரில் சின்ன காலத்தில் பட்டப்பேர் வைப்பாங்க, ஒவ்வொரு பிள்ளைக்கும் பட்டப்பேர் வைப்பாங்க. அது எல்லாருக்கும் பொம்பளை பிள்ளைகள் நீங்கள் பட்டப்பேர் வச்சு கொள்வீங்க, ஆம்பளை பிள்ளைகளுக்கு சரி, பெண்கள் கொஞ்சம் பின்னாடி இடம் இல்லையா, கொஞ்சம் முன்னாடி வாங்க இன்ஷா அல்லாஹ். நீங்களும் முன்னுக்கு வந்தீங்கன்னா அவங்க வந்துடுவாங்க. சரி, நெருங்கி வாங்க, போதும் இன்ஷா அல்லாஹ். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு அந்த மக்கள் பார்க்குறாங்க, பொய்யே சொல்றாரு இல்லை. இப்போ உங்க ஊர்ல ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்ப்பாங்க. ஒருத்தருக்கு பக்கலேன்னு வைப்பாங்க, அவருக்கு கால் ஏலாது, அதனால நொண்டி அப்படின்னுவாங்க, பொட்டை அப்படின்னுவாங்க. ஏன்னா ஒரு கண்ணு தெரியாம இருக்கும், அவருக்கு பொட்டை அப்படின்னு வச்சிருப்பாங்க. இந்த பேப்பர்ல எல்லாம் போகும் சில பேர் பேரை, ஜெயிலில் இருக்கிறாராம், பொட்டை நோப்பு இருக்கிறாராம், அவர் இருக்கிறார், சின்னத்தில் வச்ச பேர் தான் அதெல்லாம். அவங்க உமா அப்பா வச்சாங்க அப்படி பேரை இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொருவருடைய குணத்தை பார்த்து அப்படி வைப்பாங்க. சில பேர்களை எங்களுக்கு சொல்லவே இயலாமல் இருக்கு, அவ்வளோ மோசமான பேர்லாம் வைப்பாங்க. ஒவ்வொரு ஊரில் போனாலும் சில பேரோட பேரை சொன்னால் விளங்காது. அப்துல் ராசிக் இருக்கிறாரா, என்ன அப்துல் ராசிக், அவருக்கு வேற மாதிரி சொல்லணும். அப்துல் காதர் இருக்கிறாரா, அப்துல் காதரா, யாரு, அதுக்காதர், மீன் வெட்டுவார், அதுக்காதர், ஆஹா மீன் அதுக்காதரா, அவரை தெரியும். அப்துல் காதர் அதுக்காதரா மாறிடுவாரு. காது சின்னவர் அப்படி சொன்னாதான் அவர் விளங்கும், இல்லாட்டி அப்துல் ரஹீம் விளங்காது. காது சின்ன ஏதாவது ஒரு பேரை வைப்பாங்க. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க. அந்த பேர்களில் ஊர்ல சொன்னா ஊட்டே கொண்டு போய் காட்டுவாங்க, இவர் தான் ஊடு. அவருக்கு உம்மா வாப்பா வச்ச பேர் தெரியாது. பெருமானாருக்கு அந்த மக்கள் யாரு, உன்னதமா படிச்ச பெரிய அறிவாளிகள், அவ்வளவு இந்த மாதிரி அப்படி ஆக்கலாம். நீங்க கொரியான்னு பார்ப்பீங்களே, என்ன சொல்லுவீங்களோ தெரியாது, கொரியா சொல்லுவீங்க. எங்க கொழும்புல சொல்லுவாங்க, முடுக்கில் இருந்து கொரியா வாழ்க்கை. நாகரிகம் தெரியாது, பேச தெரியாது, பள்ளி வளர்க்க மாட்டான், பெருமையோட முன்னாடி வந்து நிற்பான், பெண்களுக்கு அடக்க இல்லை, அந்த மாதிரி இருப்பாங்க முடுக்குகள்ல மக்கள். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை விட கேவலமான வாழ்க்கையை தான் அரபு நாடுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிற நேரம் வாழ்ந்தாங்க. கோத்திரமாக, நாகரிகம் தெரியாது, பிடிச்சா சண்டை பிடிக்கிறது, அடிக்கிறது, தூசணம் பேசுறது, குடிக்கிறது, இப்படி இதான் அவங்க வேலை. அவங்கள தட்டி கேட்கறதுக்கு இப்போ இங்கே நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அரபு நாட்டில் போலீஸ் ஸ்டேஷனுங்களும் ஒன்றும் இல்லை, கொண்டா பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. அந்த கோத்திரத்தை கொண்டா அவன் ஓடி வந்து இவனை கொள்ளுவான், இவன் அங்கே உள்ளவனை கொண்டா இவங்க மாறி மாறி கொள்ளுவாங்க. இதுதான் அவங்களுக்குள்ள போலீஸே தவிர ஏன்பா கொண்டன்னு கேட்க ஆள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு யுகத்தில் பெருமானார் வாழுகிறார். அந்த பெருமானார் என்ன சொல்றாரு, அவங்கள பார்த்து இந்த மக்கள் சொல்றாங்க, அஷாதிக்பா, உண்மைண்டா இவர் தான் அல்லாமீன், தங்க 100 கிலோ கொடுத்துட்டு போங்க, 10 வருஷத்துக்கு போறவாங்க, 100 கிலோவில் ஒரு டொட்டு குறையாம திருப்பி தருவார். உங்க தங்கத்தை அல்லமீன், அமீன் என்றா நம்பிக்கையாளர், நீங்க எதையும் நம்பிக்கையா கொடுத்துட்டு போலாம். விளங்குச்சா? இப்போ உள்ளவங்களுக்கு பேர்ஸ நம்பிக்கையா கொடுத்துட்டு போயிடாது. என்ன பேர்ஸ்ல உள்ள 5000 ரூபாய் 10 இருந்த செல்லுன 9000. பிறகு சொல்லுவார், பிறகு களவு இல்லை, பிறகு சொல்லுவோம், ஒரு 5000 ரூபாய் எடுத்து போட்டிருப்பார். அவசரத்துக்கு தானே பிறகு சொல்லுவோம். பெருமானார் நம்பிக்கையாளர், அதனால அவங்க சொல்லல எனக்கு பேர் வைங்கப்பா அஷாதிக்கண்டி அப்படி சொல்லல. அவங்க பாதைகளை போற நேரம் ஷாதிக்கு போறாரு, அல்-அமீன் போறாரு, அவங்க சிலாகிச்சாங்க. இது எத்தனையோ வருஷமா சொன்னார்கள். 5 வருஷம் சொல்லி போட்டு சாதிக்காயவரே 1ஆம் நம்பர் பொய்யர் சொல்லவே இல்லை. 40 வருஷங்களுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் நபித்துவம் கிடைச்ச பிறகு ரசூலுல்லாஹ் பெரிய உண்மையை சொன்னாங்க. ஏப்பா லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொன்ன உடனே பொய் விடுறாரு. இப்பதான் அவங்க பொய்யண்டாங்க. பெரும் உண்மையை அவர்களுக்கு தாங்க முடியல. கத்தாப், மஜ்னூன், மென்டல் ஆயிட்டாரு அப்படின்ட்டாங்க. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆக இன்பமான வாழ்க்கை எந்த வாழ்க்கை? ஜன்னா, சொர்க்கம். நினைச்சே பார்க்கல. இப்போ உங்களுக்கு துன்யால ஒரு புள்ள பிறக்கல, உங்க வயிற்றுல உள்ள புள்ள, துன்யா இப்படித்தான் உங்களுக்கு பாடம் நடத்தலுமா? என்ன சொல்லி கொடுப்பீங்க பிள்ளைக்கு?
துனியாண்டா இப்படித்தாம்மாங்க, பிரச்சனைலாம் வரும், கல்யாணம் முடிச்சு போறோம், 4 பிரச்சனை வரும். நீ கல்யாணம் முடிக்காத சொல்லி கொடுப்பீங்களா பிள்ளைக்கு? இல்ல. துனியா என்பது என்னன்னு உங்களுக்கு சொல்ல இயலாது பாருங்க. வந்த பிறகுதான் துனியா வாழ்க்கை. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஒரு ஆளுக்கு அந்த நோய், இன்னொரு ஆளுக்கு இந்த நோய், இன்னொரு ஆளுக்கு தலைவலி, இன்னொரு ஆளுக்கு பொருளாதார கஷ்டம். அதனால துனியாவுக்கு வந்து வாழ்ந்து தான் பார்க்கணும். ஜன்னாவை பொறுத்தளவில் அற்புதமான வாழ்க்கை. இன்பம் என்று சொன்னால் நீங்கள் எதையெல்லாம் இன்பமாக நடப்பீங்களோ அதெல்லாம் அங்க நடக்கும். இவ்வளவுதான் ஷார்ட்டா சொன்னா. எது உங்களுக்கு இன்பம் என்று சொல்றீங்களோ அவ்வளவு அங்க நடக்கும். இதனால இதுல இது 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 பெரிய விவரம் குர்ஆன்ல நீங்க பார்க்க இயலாது. அதுக்கு காலை வச்சுட்டீங்க, விசாரணை முடிஞ்சு வெற்றி அல்ஹம்துலில்லாஹ் என்று காலை வச்சுங்க, அதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை என்று சொன்னாங்க சுப்ஹானல்லாஹ், அதுதான் வாழ்க்கை. அதுல ஆக பெரிய இடத்துல யார் இருப்பாங்க? ஆக உச்ச நிலைமையில இந்த நம்ம நாட்டில் ஜனாதிபதி இருக்கிற மாதிரி, உலகத்துக்கே ஜோ பைடன் இருக்கிற மாதிரி உச்ச நிலைமையில் பெருமானார் இருப்பார். ஏண்டா அவர் அளவுக்கு கால் வீங்கும் அளவுக்கு நமக்கு தொலை இயலாது. அவர் அளவுக்கு பொறுமையாக நமக்கு நடக்க முடியாது. அவர் அளவுக்கு பண்பாக நடக்க முடியாது. நான் ஏன் இந்த ஜென்னா உங்களுக்கு சொல்லி ஆரம்பிக்கிறேன் தெரியுமா? நிஜமா பெண்களே, எனக்கு தெரியும் பள்ளிவாசல் உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கு எவ்வளவு தலைவலி இருக்கும். ஃபர்ஸ்ட் தலைவலி, என்ன இப்படி விலை ஏறிட்டே போகுது, இதுக்கு என்னப்பா பண்றது, கணவன்கிட்ட எப்படிதான் கேட்கிறேன்னு நினைக்கிற அளவுக்கு 40 பெண்கள் இருப்பீங்க. உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும். அதனால் உங்களுக்கு தீர்வு இது ஒரு அற்பமான காலம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, அதாவது இந்த காலத்தை பொறுத்தல இப்படி உங்களுக்கு புரிய வச்சா வழங்கும். நான் இங்கிருந்து அங்க வரைக்கும் நடக்கிறேன்னு வைக்கிறேன், நான் அந்த வீட்டுக்கு போகணும், அங்கிருந்து அல்லது கொழும்புலேருந்து உங்க பள்ளிவாசலுக்கு வரேன், பள்ளிவாசலுக்கு எங்க வீட்டுக்கு போகணும்னு வைக்கிறேன். இதே மாதிரி உலகத்தை கடந்து போறோம் ஜன்னாவுக்கு. ஜஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வருது, எக்ஸாமினேஷன் டைம், கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டோமா ஜன்னா, இல்லைன்னா அதிபயங்கரமான ஜஹன்னம். நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? இதை புரிந்தால் தான் நான் சொல்ற ஹதீஸை நீங்க புரியுவீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு வாய்ப்பை தாராங்க. பெண்களே, நீங்க விருப்பம் பண்ணா எடுங்க. பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு பெரிய சான்ஸ். இந்த டிசம்பர் வந்தா நிறைய சான்ஸ் இருக்குது பெண்களுக்கு. என்ன சான்ஸ்னா, இந்த விலை குறைச்சி போட்டுருவாங்க 50%. நிறைய ஐட்டங்கள்லாம் அலமோதுவாங்க பெண்கள். இந்த உங்களில் நீங்க போனீங்கன்னா டவுன்கள் இருக்கும், இதுக்கெண்டே இருப்பாங்க சில பேர். எப்பப்பா டிசம்பர்ல சேல் போடுவான், போய் எடுப்போம். எலக்ட்ரிக் ஐட்டம்ல இருந்து எல்லாமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை பெண்களுக்கு கொடுக்கிறாங்க. இது ஆணுக்கு கொடுக்கப்படல, இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்பு. என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க? இஸா ஸல்லத் இம்ராஅத்து ஹம்ஸஹா, ஒரு பெண் என்ன பண்றான்? 5 நேரம் தொழுகிறான். ஒரு பெண்ணு 5 வக்து இருக்குதா இல்லையா? 5 வக்து தொழுகிறான். வஸாமத் ஷஹ்ரஹா, அவன் என்ன பண்றான்? மாதம் முழுவதும் ரமலான் மாசம் முழுக்க நோன்பு பிடிக்கிறான். பெர்ஃபெக்ட்டா தொழுகிறான், பெர்ஃபெக்ட்டா நோன்பு பிடிக்கிறான். வஹஸனத் ஃபர்ஜஹா, அவ கற்பை பாதுகாத்துக் கொள்றான், தூய்மையா வைக்கிறான். தூய்மையா, எந்த ஒரு தப்பும் பண்ணாம. நிறைய ஆசாபாசங்கள் வர்ற நேரத்துல எல்லாம் அந்த மாதிரி திருவிழா போனா திருவிழா ஓட்டுறவர் 4 வார்த்தையை பேசுவாரு, வீட்டுக்கு வர மேஷன் பாஸ் 4 வார்த்தையை பேசுவாரு, பக்கத்தில் வர மீன் விற்கிறவர் 4 வார்த்தை பேசுவாரு. உங்களுக்குள்ள பிரச்சனையை கொட்டி தீர்த்து அவங்களோட பாஞ்சு போன பெண்களும் இருக்கிறாங்க. வீட்டுல வந்த மேஷன் பாஸோட பாஞ்சு போனவங்களா இருக்கிறாங்க. மற்ற சமூகத்துல இல்ல, முஸ்லீம் சமூகத்துல நிறைய இருக்கிறாங்க. ஆனா இந்த பொம்பளை எப்படியா 5 வக்து தொழுகிறாவா, அதே மாதிரி ஒரு மாதம் நோம்பு பிடிக்கிறாவா, அவ கற்பை பாதுகாத்துக் கொள்றாவா. அந்த மாதிரி இருந்தா அவ என்ன பண்றான்னா, அவ கணவனை அப்படி கட்டுப்படுறான். அவங்க கணவன் இருப்பாங்க பாருங்க, அந்த கணவனுக்கு என்ன பண்ண, அவ சொல்றதெல்லாம் கேட்டு கட்டுப்பட்டு ஒரு பெண் நடந்தா கீழலஹா, அவருக்கு சொல்லப்படுமா, என்ன சொல்லப்படுமா? உதுகுலி ஜன்னா, உதுகுலி, போப்பா ஜன்னாக்கு நோல. இப்ப என்ன பண்ணிட்டீங்க நீங்க? கால் வீங்கும் அளவுக்கு தொழல, அது தொழுத வேற. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் நம்பர் 1 கொடுக்கிறது சும்மா இல்ல, நிறைய விஷயங்கள் செய்யற ரசூல் இப்படி இருந்தாங்க. அவரை மாதிரி சுப்ஹானல்லாஹ் உலகத்துல யாருமே இல்லை அவர் மாதிரி இபாதத் செய்யறது. அவர் செஞ்ச இபாதத்து, அவர் செஞ்ச பணியும் யாருக்குமே நெருங்க முடியாதனாலதான் ஜென்னால் அங்க
ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிட்ட ரசூல்லா கிட்ட போறதுன்னா ரொம்ப பணி செய்ய வேண்டியிருக்குது. நான் இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க, அப்ப 5 வக்த் ஃபர்ல் சுன்னத்தை நான் சொல்லல, நஃபில் இல்ல, அதுக்கு நஃபில் தொழாம இருந்துறாதீங்க. 5 வக்த் தொழுந்துட்டீங்க, 1 மாதம் கடமையான நோன்பையும் பிடிச்சிட்டீங்க. மேலதிகமா ஆண்களோட தப்பா நடக்கல, குழஞ்சி பேசல, தப்பா நடக்கல, நீங்க கற்பை பாதுகாத்துட்டீங்க. இது எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு கணவர்மார்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறீங்க. கணவர் நல்ல சொல்ற நேரத்தில் கட்டுப்படுறீங்க. இதான் மெயின் பாயிண்ட். போல் பண்ணி சொல்றாங்க, தொழுவுறது எல்லாம் பண்ணிடுவீங்க, நோவு பிடிப்பீங்க. அதே மாதிரி கற்பை பாதுகாத்து கணவர் பேச்சை கேட்டு அவர் நல்லது சொல்ற நேரத்தில் அவர் கட்டுப்பட்டு நடந்தா அவருக்கு சொல்லப்படுமா, உதுகுலி நுழைங்கம்மா, ஜன்னாவுக்கு நுழைங்க, உங்களுக்கு விரும்பியது தேவைப்படுறது. பெருமானார் சொன்னார்கள், இன்னி மகிழ்ச்சி அங்கதான். இது என்ன வாழ்க்கை, இது அற்பமான வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹ் தருவான். தந்ததுக்கு பிறகு மின் ஐ அபுவாபில் ஜன்னத்தி ஷித்தி, உங்களுக்கு எது விருப்பமோ அதால போங்கம்மா. நோம்பாளி ஒரு வாசலால் கூப்பிடப்படுவாராம். எனக்குச்சா நோம்பு பிடிச்சவருக்கு ஜன்னாவில் ஒரு வாயில் இருக்குதான், தொழுகை ஆளிக்கு அப்படி இருக்குதான். இந்த பெண்ணுக்கு அல்லாஹ் என்ன செய்வானா, அது வேணுமா, இது வேணுமா, அது வேணுமா, எந்த ரூட் வேணுமோ கதவு திறப்பட்டும். சுப்ஹானல்லாஹ். என்ன செய்யணுமா, நீங்க அடிஷனலா தொழுகிறீங்களா, நோம்பு பிடிக்கிறீங்களா, உங்க கணவர்மார்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணுமா, உங்க கற்பை பாதுகாக்கணுமா. நான் ஹதீஸ்களை வாசித்துட்டே போனேன்னா எல்லா ஹதீஸ்களையும் கற்பு 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 வரும். ஏன் தெரியுமா, அல்லாஹ் பெண்களுக்கு வச்ச சொர்க்கத்துக்கான சோதனையில ரொம்ப பெரிய சோதனை. நீங்க வீட்டை விட்டு வெளியே இறங்கின உடனே இதா ஹரஜ், நீங்க வெளியே இறங்கினீங்கன்னு வைங்க, இதா ஹரஜ் மின் பைத்திஹா, அவ வீட்டுல இருந்து வெளியே இறங்கினா ஷைத்தான் இப்படி பார்ப்பானா, ஒரு பொம்பளை போறான், எப்படி இவனை வச்சு ஃபித்னா உண்டாக்கலாம், எப்படி இவனை வச்சு குழப்பலாம், 4 ஆம்பளை மென்டல் ஆக்கலாம் அப்படின்னு பார்ப்பான். அதனால இந்த வாய்ப்பு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நம்ம எல்லாருக்கும் பெண்களுக்கு கிடைக்கணுமாக இருந்தா இந்த பேணி நடக்கணும். சரி, இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இன்றைக்கு ரொம்ப கஷ்டமும் இதுதான். உலகத்தில் ஆகப்பெரிய ஃபித்னா நடந்துட்டு இருக்குது. ஆணுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஃபித்னா என்ன, பெண்ணு. ஆம்பளை சொன்னாங்க இதுதான் இவதான் பார்த்துக்கணும், இதுதான் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னாங்க. நீங்க இப்ப டிவியை திறந்தா உங்களுக்கு என்ன தெரியுது, என்ன விளங்குது, பெண்கள் ரொம்ப நடத்தை கெட்டவர்களாக டிவிக்கு முன்னாடி வர்றாங்க. உங்க மக பார்க்கிறான், உங்களுக்குள்ள ஆசை கூட, ஓ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவோமே, இந்த மாதிரி உடுப்போமே, வருகிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபர்ஸ்ட் உங்க மானத்தை நீங்க பாதுகாக்கணுமா இருந்தா, உங்க கற்பப்பையை நீங்க பாதுகாக்கணுமா இருந்தா நல்ல ஒரு கலாச்சாரத்துக்குள்ள நீங்க வாழணும். நம்பர் 1. இன்றைக்கு உங்க பிள்ளைகளுக்கு நான் சொன்னேன், ஏனென்றா முஸ்லிம் சமுதாயம் அதிபயங்கரமான முறையில் ரொம்ப வேகமா இஸ்லாம் எதெல்லாம் சொல்லுதோ அந்த ஆடைகளை வேகமா களைகிறாங்க. உங்க ஊர்களில் எனக்கு எப்படி எனக்கு தெரியல. நான் கொழும்புல இந்த கோவிடுக்கு பிறகு, இந்த ஈஸ்டர் அட்டாக்கு பிறகு முஸ்லிம்களுக்கு மத்தியில் தவா ரொம்ப கம்மி ஆயிட்டு, இவர்கள் எல்லாம் யாருப்பா முஸ்லிம் உம்மத்தை சேர்ந்த சகோதரிகளான்னு சொல்லுகிற அளவுக்கு ரொம்ப மோசமான முறையில் உடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தாய்மார்களே, இந்த விபரீதம் உங்களுக்கு வந்து சேரும். பெண் பிள்ளைகளை பித்தெடுத்த உங்களுக்கு பாஞ்சு ஓடினா எப்படி இருக்கும், பொம்பளை பிள்ளை தப்பா இருந்தா எப்படி இருக்கும், சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமா நடக்கிறாங்க. ஒரு கால் வந்துச்சு எனக்கு, ஒரு ஊர்ல இருந்து. நான் ஊரு டிஸ்ட்ரிக்ட் எதுவுமே சொல்லல, நாளை பின்னைக்கு அது மான மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம். நானாக்காரர் பேசினார், வாப்பா இல்ல என்கிட்ட சொன்னார், ஒரு மிரர் போட்டோ மாதிரி என்னமோ ஒன்று சொன்னார். நான் எனக்கு புரியல. உங்களுக்கு தெரியும் தானே என்றார். அது எப்படிப்பா எனக்கு தெரியும்? அவர் நினைக்கிறார் என்னன்னா இது சகஜம். அவர் பேச்சுல நான் என்ன புரிஞ்சேன் தெரியுமா? உங்களுக்கு தெரியும் தானே, அதெல்லாம் தெரியுமா, என்னத்த சொல்ல வரீங்கன்னே புரியல. அவர் நினைச்சிட்டார் இதெல்லாம் இன்னைக்கு சகஜம். அவர் தங்கச்சி பத்தி பேசுறார். என்ன பேசுறார்? எங்க வீட்டுல நாங்க இல்லாத நேரம் எங்க தங்கச்சி ஒரு போய விரும்பி இருக்கிறான், ஒரு பொடியனை விரும்பிட்டான். விரும்பினா நான் என்னோட, அதாவது இதெல்லாம் மாற்று மத சமூகத்தில் கேள்விப்பட்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினரை பாருங்க,
நாம் வளர்க்க தவறிவிட்டோம் தான் அர்த்தம். என்னாச்சா, அதாவது அவ கால் பண்ணி பையனை கூப்பிட்டுருக்கிறான். கூப்பிடுறது மட்டும் இல்லாம இப்ப எனக்கு எதுக்கு கோல் அடிக்கிறாருன்னா அட்வைஸ் கேட்கிறாரு. எங்க தங்கச்சை காப்பாற்றணும். ஏன் காப்பாற்றணுமா, அந்த பொடியை மிரட்டிட்டு இருக்கிறான். திருமணம் நடக்காட்டி அவுட் பண்ணுவேன். என்ன அவுட் பண்ணுவாரா, இதுக்குதான் அந்த மிரர் வீடியோன்னு சொல்றதான். 2 பேர் நிர்வாணமா இருந்து அந்த முன்னாடி ஒரு கிளாஸ் இருக்கும் பாருங்க வீட்டுல, அந்த மாதிரி கிளாஸ் இருக்கும், அதுக்கு வீடியோ பிடிப்பாங்க போல. அந்த கிளாஸ்ல, அதாவது இப்ப நம்ம ஒரு மிரர் கண்ணாடி இருக்கு பாருங்க, இது ஒரு புதிய கலாச்சாரம் என்ன நினைக்கிறேன். அதனால எனக்கு தெரியும்னு நினைக்கிறார் அவரு. அந்த இதுல அப்படி வீடியோ பிடிப்பாங்க, என்னமோ செய்வாங்க போல, நிர்வாணமாக நின்று அப்படி செஞ்சிருக்கிறாங்களா. என்கிட்ட எந்த இதுவும் இல்லைன்னு சொல்றாரு. இது அவுட் பண்ணுவேன்றான் பையன், இல்லாட்டி திருமணம் முடிக்கணும். எங்க தங்கச்சி தான் வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கிறான். அந்த பையன் நல்லம் இல்ல. அட நடந்ததே ரொம்ப மோசமான காரியம், அதுல என்ன அவர் நல்லம் இல்லை இவன் நல்லம் இல்லை. இது யார் கொடுத்தது? நல்ல புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஹதீஸ்ல ஜன்னாவுக்கு வருவது. ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய ஆசை வருகிற நேரத்தில் தான் ஒரு ஆணுக்கு மயங்கி விட்டால் அவள் தன்னை மறந்துடுவாள். ஒரு பெண்ணுக்குள்ள ஆக விருப்பம் என்னன்னா, அழகா இருக்கிறது, பசுந்தா இருக்கிறது, ரொம்ப வாசமா இருக்கிறது, 4 பேர் தன்னை பார்க்கணும் என்று நடக்கிறது. இது உங்களுக்குள்ள ஆசை. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஆண்களுக்குள்ள ஆசை வேற, பெண்களுக்குள்ள ஆசை வேற. ஆண்கள் நல்ல சாப்பிடணும் என்று ஆசைப்படுவாங்க, பெண்கள் நல்ல உடுக்கணும் என்று ஆசைப்படுவாங்க. அப்ப நல்ல உடுக்கணும் அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எப்பா பெண்கள் தலையில் வஸ்கு புகை ஏற்றுவாங்க, வாசமா இருக்கு. இப்ப கல்யாணம் முடிச்ச பெண்கள் மல்லிகைப்பூ வைக்கிற மாதிரி அந்த காலத்துல பெண்கள் பள்ளி வாசலுக்கு வர வேண்டாங்க. இஷாவுக்கு யாரு வாசம் பூசிட்டு வரீங்களோ ஜானிட்டாங்க ரசூலுல்லாஹ். மார்க்கெட் போற பொம்பளை இல்ல, அந்த ஹதீஸ்ல வருவது இஷாவுக்கு பள்ளிக்கு வர பொம்பளை விபச்சாரி என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸை நீங்க பாத்தீங்கன்னா வழங்கும். இப்ப ரோட்ல போற ஆள் இல்ல, பள்ளிக்கு வந்துடாதீங்கன்றாங்க ஒரு ஹதீஸ்ல. இன்னொரு ஹதீஸ்ல வாசம் பூசி விட்டு எந்த பெண் பள்ளிக்கு வர்றாவோ அவ விபச்சாரின்னா கல்லடிச்சு கொள்ற அந்த விபச்சாரி இல்ல, அந்த லெவல் என்றாங்க. அதுக்கான அவ கூட்டி கல்லடி போன அது இல்ல. எப்ப நீ அந்த ரேஞ்சுக்கு போயிட்டப்பா, 4 ஆம்பளை திரும்பி திரும்பி பார்க்க வைக்கிற, 4 ஆம்பளைய பார்க்க வைக்கிற மாதிரி நடப்பதை பிழை. அதனால நல்ல புரிஞ்சுக்கோங்க, இதுதான் இஸ்லாம் நமக்கு தர்றது. கற்பை பாதுகாக்கிறா முழுக்க மறைத்து இன்னொரு ஆண் உங்களை பார்க்க தோணாத விதத்தில் போகணும். அதுக்காக 10 நாளைக்கு குளிக்காம இருக்க சொல்லல இஸ்லாம். குளிச்சு அழகா தான் போகணும். ஆனா இன்னொரு ஆண் உங்க மேல ஒரு பார்வை செலுத்திடக்கூடாது, அப்படி போகணும். இன்றைக்குள்ள மீடியாக்கள் என்ன காட்டுது, இன்னொரு ஆணுக்கு ஆட்டோமேட்டிக்கா பெண்ணை பார்க்க தோன்ற அளவுக்கு பெண்களை காட்டுறாங்க. அதனாலதான் இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா, கற்பை பாதுகாப்பது என்பது ஜன்னாக்குரிய விஷயம். உங்க கற்புக்கு சுவர்க்கத்தை அல்லாஹ் தர்றான். ஒரு பெண்ணுக்குள்ள மெயின் விஷயம் பாதுகாக்கிறீங்களா, கரெக்ட், ஜன்னா. இது சாதாரண விஷயம் இல்லைன்னு எங்களுக்கு புரியுது. அல்லாஹ் ஜன்னாவை தரல சிம்பிளா கொடுப்பானா, கொடுக்க மாட்டான். இது சின்ன விஷயம் இல்ல, ரொம்ப பிரம்மாண்டமான விஷயம்னாலதான் நடக்குது. அதனால அன்பிற்குரியவர்களே, இந்த மீடியாக்கள் அவுத்து போட்டு ஆடுறாங்களே, இதை 4 நாளைக்கு பெண்கள் உங்க பிள்ளைகள் பார்த்துட்டாங்கன்னா 5வது நாள் உங்க பிள்ளைக்கு ஆசை வரும். அந்த மாதிரி டான்ஸ் கிளாஸ் போனா என்ன கேள்விப்பட்டீங்க தானே? முஸ்லிம் பிள்ளைகள் பஸ்ஸை எடுத்துட்டு கொழும்புல தேடுறாங்க, உமாப்ப தேடுறாங்க. அன்றாதபுரம் கண்டிக்கு அன்றாதபுரத்துக்கு கண்டிக்கு என்னென்னமோ கொழும்புக்கு சேர்ந்தா மறுமீடியா எடுத்து காட்டுது. மீடியா என்ன சொல்லுச்சு, அந்த வீட்டில் அவங்களுக்கு என்ன கொடுக்கலையா, சுதந்திரம் கொடுக்கலையா. அதனால அந்த பொம்பளை பிள்ளைகள் என்ன செஞ்சாங்களா, பஸ் எடுத்து டான்ஸ் பழக்கிறதுக்கு போனாங்களாம். அங்க போனா என்னென்னமோ சொல்லி அங்க டான்ஸ் நடக்குச்சோ இல்லையோ, திரும்ப கொழும்புக்கு வந்தாங்களா, வீட்டுக்கு போகலாம். மீடியாவுக்கும் எவனுக்கும் எதுவும் கிடைச்ச மாதிரி வந்துச்சா, அதாவது வாயில ஏதோ ஒண்ணு இல்லாதவனுக்கு அவள் கிடைச்ச மாதிரி. பாத்தீங்களா முஸ்லிம் சமுதாயத்தை சொல்லாம சொன்னான். பாத்தீங்களா, டான்ஸ் பழகிறது எவ்வளவு இது டெம்டேஷன், அதுக்கு கூட உள்ளா இல்லாம அடக்கி வச்சுக்கிறான். அட பாவிகளா, 2 பொம்பளை புள்ள ஓடுது, இந்த மீடியா நடத்துறவன் புள்ள ஓடி பார்க்கணும் வீட்டுல இருந்து, எங்க வாப்பா பிரச்சனை அதனால நான் வீட்டுல இருந்து ஓடுறேன் அப்படின்னு ஓடி பார்த்தா விளங்க அவனுக்கு. அட டான்ஸுக்காக வேண்டி வீட்டுல இருந்து போறாங்கன்னா அந்த பிள்ளைகள் எதை பார்த்திருக்கிறாங்க,
தாய்மார்களே ரொம்ப டேஞ்சர். பெண் பிள்ளை எனக்கும் இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கிறது. ஆண் என்று நான் பேசினால் வேற சோதனைகளை இஸ்லாம் பேசுது. பெண்ணுக்குரிய மெயின் சோதனை அவளுடைய கற்பு என்று இஸ்லாம் சொல்லுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கற்பை பாதுகாப்பதில் தான் இஸ்லாத்துக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம். அல்லாஹ் எவ்வளவு கருணையாளன் தெரியுமா பெண்களே? உங்க விஷயத்துல எவ்வளவு கருணையாளன், உங்களை எல்லாம் படிச்சு போட்டு உங்க ஆசாபாசங்களை நிறைவேற்றத்துக்கு ஒரு இடம் தந்திருக்கிறான். கணவன் மனைவி. ஏன் நிறைய படங்கள்ல காதல் படம் மட்டும் வருது? காதலிக்கிறதுக்கு மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பான், கல்யாணம் முடிச்சு வாழ சொல்லிக் கொடுக்க மாட்டான். தெரியல ஏன் டிவோர்ஸ் தெரியுமா? இவ்வளோ கல்யாணம் முடிச்சு ஏதாவது படம் எடுக்கிறாங்களா? கல்யாணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை அதை ஒன்னால பேசவே இயலாது. என்ன இஸ்லாம் மட்டும்தான் கல்யாணத்துக்குள்ள வாழ்க்கையை பேசுது. கல்யாணத்துக்கு பிறகு உள்ள காதலை இஸ்லாம் பேசுது. மனைவி ரெடியா இருப்ப உங்க ஆசை, ஒரு பெண்ணுக்குள்ள பெரிய ஆசை என்ன? பெஸ்டா டெஸ்ட் பண்ணணும், அவ்வளவு ஃபன், அவ்வளவு பசங்க இருக்கணும், அவ்வளவு குவாலிட்டி இருக்கணும். ஆசை உங்களை இயல்பாசை. இதை இஸ்லாம் தடுக்கல. கருப்பு கருப்பா உங்களை போத்தி ஓத்திட்டு நீ எதையும் உடுக்காதமா, கருப்பாவே விடு அப்படியா சொல்லுது? உன் கணவர் வருகிற நேரத்தில் நீ அப்படி நிக்கணும். ரோட்ல போற டாக்டருக்கோ, பஸ்ல உள்ள டிரைவருக்கோ, கண்டக்டருக்கோ, அங்க டியூஷன் போற அவங்களுக்கு இல்ல. உன் கணவர் வருகிற நேரம் ப்ரிப்பேர் ஆகு. உன் வீட்டில் உன் அழகை பார்ப்பதுக்கு ஒருவர் வருவான், அவருக்கு நீ காட்டு. இப்பதான் வாழ்க்கையே தொடங்கும். என்ன சொல்லி கொடுத்துக்கிறாங்க? வீட்டில் அவிஞ்ச கவனோட நோ ப்ராப்ளம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது எந்த உமாவும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை, பெருமானார் சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த மக்களுக்கு. சுப்ஹானல்லாஹ். எங்களுக்கு கிடைச்ச தலைவர் எப்படிப்பட்ட தலைவர் பாருங்க, எப்படிப்பட்ட தலைவர். ஜிஹாது முடிஞ்சு வர நேரத்தில் அனௌன்ஸ் பண்றாங்க, மக்களே ஆண்கள் வர்றாங்க, பொம்பளைக்கு சொல்லுங்க, ஒரு ஆள் அனுப்பி சொல்றாங்க ரெடியாக சொல்லுங்க. என்ன ஜிஹாது முடிஞ்ச ஆம்பளை வர்றாங்களா? இதை நான் சொன்னா நீங்க வெட்கப்படுவீங்க. என்னப்பா இவர் பேசுறாரு? எனக்கு தெரியல, சைத்தான் உருவாக்குற வெக்கம் இது. எனக்கு கொஞ்சம் வெக்கம் இல்லை. ஏனென்றா எனக்கு எது வெக்கம் தெரியுமா? இந்த டிவியில் போடுவாங்க பாருங்க, நஜீஸான காட்சி. உம்மா வாப்பா புள்ள குடும்ப கதைகளையும் போடுவாங்க. எங்கேயோ போற ஒரு பொம்புல, எங்கேயோ போற ஆம்பளை டச் பண்ணினா அது என்ன வெக்கம்? வாப்பா வாப்பா வாய திறந்து பார்க்குறாரு, உமாவும் சேர்ந்து. அட பாவிகளா, உள்ள படத்துல நடிக்கிறவன்லாம் ரொம்ப குர்ஆன் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்து ரொம்ப சிக்கரோட இருந்தவன் தான் நடிக்கிறான் போய் படத்துல. அவன் வாயில இருக்கிறதே தப்பு, அவங்க காட்டுறதே அசிங்கம். 5ஆம் ஆண்டு பையன் 6ஆம் ஆண்டு புள்ளையோட மனசை சிதைவு செய்யற மாதிரி மிக மோசமான ஒரு நிலைமையை உருவாக்கின கூத்தாடிகள் அவர்கள் எல்லாம். சின்ன சின்ன பிள்ளைகளை என்ன பேசுதுன்னு தெரியாம ஸ்கூலுக்குள்ள யாரு அந்த பொம்பளை பிள்ளைக்கு இந்த ஆம்பளை பிள்ளையா யாரு சொல்லி கொடுத்தது? இந்த அசிங்கமான படத்தை பார்க்க வெக்கம் இல்லை, இந்த அசிங்கத்தை பார்க்க அது என்ன, எந்த நாள் பழக பழக பாலும் குடிக்கிற மாதிரி பழகி போச்சு, அது பழகி போச்சு. இதுல என்னப்பா தப்பு? மௌலவி யாராவது ஒரு ஆள் வந்துட்டாருன்னு, ஒரு தாய் வந்து நின்று இப்படி பேசினா இவரு என்ன இப்படி பேசுறாரு, முக்காடு கொஞ்சம் நல்லா பணிச்சிருவோம். இது தப்பு இல்லை, என் தலைவர் சொல்லிக் கொடுத்தார். இன்றைக்கு இவ்வளவு அசிங்கம் நடப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? இதான் காரணம். எது காரணம்? அசிங்கத்தை பார்க்க சைத்தான் வெக்கத்தை உண்டாக்கல. எது உண்மையோ பெண்களே ரெடி ஆகுங்க. உங்க கணவர்மார்கள் வந்துட்டாங்கன்னா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு புரியுதா? கணவனுக்காக ரெடி ஆனீங்களா? அது உங்கள்ட்ட எனக்கு தனியே கேட்கலாது. அது பாடமா நீங்க எடுக்கணும். வீட்டுல கணவர் வர்றாரா, இப்ப அவசரமா டாக்டர்கிட்ட போறீங்களா, ரெடி ஆகுறீங்களா? ஃபங்க்ஷனுக்கு போறீங்களா, ரெடி ஆகுறீங்களா? வலிமா போக ரெடி ஆகுங்க, தப்பு இல்லை. நல்ல சந்தோஷமா இருங்க, தப்பு இல்லை. வெளியே போற நேரம் ரெடி ஆகுங்க. ஆனால் நீங்க விதம் விதமா உங்க கணவரை மகிழ்விக்கிற மாதிரி ஆடை உங்களுக்கு வீட்டுக்குள்ள உடுப்பதுக்கு இஸ்லாம் சொல்லுது. இன்ன சைத்தான் மென்டலாக்குவானே, மனுஷனை பிடிச்சி கிற்காக்குவானே, இப்படி வளர கொண்டே இப்படி வள, இப்படி குத்து, கையில இப்படி எழுது, இந்த மாதிரி எழுதுன்னு சொல்லுவானே, அந்த மாதிரி பெண்களை மென்டலாக்கி விட்டான்டா. அவன் சொல்லுவான் வீட்டுல எவ்வளவுக்கு நஜீஸ் பிடிச்சி தேஞ்சி போய் ஃபேடானது அதை விடு. வீடு தானே, கணவருக்கு அப்படிதான். உங்களுக்கு ஃபேடாகி உச்ச கட்டும் தெரிச்சு போற மாதிரி சாரத்தை விடு. வெளியில போற நேரம் பெஸ்டா விடு. இஸ்லாம் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கென்று ஒரு விஷயத்தை சொல்லு.
உங்க வீட்டில் ஒவ்வொரு நாளும் அமர்கலமா நல்ல வாசனத்தை பூசி அழகான முறையில் உங்க கணவனுக்காக நீங்க நிக்கணும் பெண்களே. இது சொல்ல நான் வெட்கப்பட மாட்டேன். இஸ்லாம் ஒரு வாழ்க்கையை சொல்லுது. கல்யாணம் முடிச்சு நிறைய பேர் ஏமாறுறாங்க, காதலிக்கிறாங்க, 10 வருஷம் நல்லதா இருந்துச்சு, கல்யாணம் முடிச்ச பிறகு உள்ள வாழ்க்கையை நீங்க வாழலே பெண்கள். அதுதானே வாழ்க்கை. உங்க மனச இந்த கூத்தாடி மீடியாக்கள் வாழ்க்கை என்ற வேறென்று காட்டிட்டாங்களே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு பெண் அதாவது நல்ல பெண் என்றா அவ பெஸ்ட் பெண்ணாக இருந்தா அவ எப்படி நடப்பான்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கைருன் நிசா, பொம்பளை எல்லாத்தையும் கூட்டிட்டு வரோம். கைருன் நிசாண்டா பொம்பளைக்கு பேர் வச்சிருப்பாங்க, கைருன் நிசான் அது இல்லை. பொண்கள் எல்லாம் நிப்பாட்டிட்டு பெண்களிலே யாரு நல்லோம் அப்படின்னு கேட்டா, பெண்கள்ல யாரு நல்லோம் அப்படின்னு கேட்டா ஏதாவது ஒன்று சொல்லுவீங்களா இல்லையா? இப்ப நான் சும்மா கேட்கிறேன், வெக்கப்படாதீங்க. பப்ளிக்கா பேசுறது தப்பு இல்லை, நீங்க பேசலாம். தப்பு பார்க்கதான் தப்பானதை அசிங்கமா பாக்குறீங்களே வீட்டுல, அந்த படத்தை ஃபர்ஸ்ட் கோ பண்ணுங்க, அதான் வெக்கப்படணும். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்க பார்வையில் கைருன் நிசா பெண்களிலே சிறந்தவர்களாக நீங்க யாரை தேர்ந்தெடுப்பீங்க? நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், சும்மா உங்கள்கிட்ட சொன்னா யாரு நல்லோம்? நான் மார்க்கம் பேசுறதுனால மார்க்கமா பதில் தராம நீங்க உங்க மைண்ட்ல இருக்கிறத சொல்லுங்க. பெண்கள்லயே பெஸ்ட் உங்க பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகளே பெஸ்ட் யாருன்னு கேட்டா என்ன? கணவனுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கைருன் நிசா பெண்கள்ல சிறந்தவங்க யார் தெரியுமா? பெருமானார் வாயிலிருந்து வருது. நீங்க பெண்கள்ல சிறந்தவங்க ஆக ஆசையா? வெரி சிம்பிள். பெண்கள்ல கேடு கெட்டவங்க யாரு? சொல்ல தேவையில்லை, நடிக்கிறது வராங்களே. வெக்கம் கெட்ட மாப்பிள்ளை வீட்டுல இருக்கிறான், இன்னொரு பொடியோட நடிக்கிறான் பாருங்க. என்ன வாழ்க்கை இதுக்கு! கதாநாயகியாவுக்கு வேற, அவார்ட் செரமனி வேற. அல்லாஹு அக்பர். முதல்ல மாப்பிள்ளைக்கு சொரணை இல்லைன்னு அர்த்தம். அவன் விடுறான் பாருங்க நடிக்கிறதுக்கு. ஏன்னா இன்னொரு ஆம்பளோட நடிக்கிறதுக்கு விடுறான் பாருங்க. அதை ரசிச்சு ஒரு கூட்டம் பார்க்குது பாருங்க, காரி துப்ப வேண்டியது. பெருமானார் சொல்றாங்க, கைருன் நிசா பெண்களை கூப்பிட்டு எடுத்து பெண்கள் ஆக சிறந்தவர் யாரு தெரியுமா? இதான் நவர்த்த இலையா ஷர்ரத்துக்கு. அதாவது அந்த பெண், அந்த கணவர் என்ன செய்வாரு? அந்த கணவர் அந்த பெண்ணை பார்த்து விட்டாருன்னு வைங்க. அவர் பார்த்துட்டாருன்னா அவளை கண்டா அவன் என்ன செய்வான்? சந்தோஷப்படுத்துவான். கணவனை பார்த்த உடனே கணவனுக்கு அந்த மாதிரி இருக்குமா, அவதான் பெஸ்ட் பெண்ணா. இப்ப கணவர்மார்கள் பார்க்கிற நேரம் பெண்ணுக்கும் பிரச்சனை, பெண்ணுக்கு ஆணை பார்க்க போகலும் பிரச்சனை. நான் நிகழ்ச்சி செய்யற நேரம் ஃபேமிலி சைக்காலஜி எழுதி கேட்டிருந்த ஒரு பொம்பளை, எங்க வீட்டுக்கு வர்ற நேரத்தில் எங்க கணவனுக்கு ஒரு நாளைக்கு முட்டு வலிக்குது, ஒரு நாளைக்கு நெஞ்சு வலிக்குது, எனக்கு கன்ஃபார்மா தெரியும் இது என்னை பார்ப்பதனால் தான். வெளியிலேருந்து நல்ல போன் பேசுவார், இவருக்கு என்ன செய்யலான்னு கேட்டு எல்லா வீட்டிலும் பொதுவாக வீட்டில் வர்ற நேரம் அப்பதான் வருத்தமே தொடங்கும். பிசினஸ் கால் வந்தா மறுபடி உஜார் வந்துடும், மறுபடி இல்லைன்னா வரும். என்னாச்சு பிரச்சனை? உங்கள்கிட்ட கணவரை சேஞ்ச் பண்ணணும் நீங்க தானே. கணவருக்கு ஆப்ஷன் இருக்கிற நேரம் 4 பெண்கள்கிட்ட போகாம இருக்க பெண்களை நீங்களா இருக்கணும். இன்னொரு பெண்ணை தேடாத அளவுக்கு உங்க கணவரை நீங்க வச்சிருக்கணும். சோ அவர் இவ பார்த்தேன்னு வைங்க, உடனே சந்தோஷப்படுத்துற மாதிரி அப்படி ஒரு மனைவியா நீங்க இருந்தால் பெருமானார் சொல்லல, உளுந்து ராத்திரி எல்லாம் தொழுவா, நீங்க தூங்குங்க, நான் சொல்லுவோம் கைருன் நிசா பொம்பளவே சிறந்தது தெரியுமா? மாப்பிள்ளை பாலைக்கு வருவார் நோம்பு, கைருன் நிசா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லவே இல்லை. கணவர் வீட்டுக்கு வர்றாரா, கணவர் பார்க்கிறாரா, உன்னை பார்த்தா என்னமோ எனக்கு சந்தோஷமா இருக்கு மகிழ்விக்கிற மாதிரி ஒரு பெண் பிரப்பையார்ல நின்றா அவதான் பெஸ்ட்ன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப யோசிச்சு பாருங்க, இதனாலதான் படம் எடுக்க முடியல, குடும்ப வாழ்க்கையையும் படம் எடுக்க முடியல தெரியுமா? இந்த கன்செப்ட் எல்லாம் அவன்கிட்ட இல்லை. அவன்கிட்ட உள்ள கன்செப்ட் என்ன? வெளியே போனால் இப்படி திறந்து போ, இந்த மாதிரி போ, 4 ஆம்பளை ஒண்ணு அப்படி பார்த்துட்டே நிக்கிற மாதிரி போ, நீ 4 பிள்ளைக்கு உம்மாவா பிரச்சனை இல்லை. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா அந்த ஆடை வீட்டுக்குள்ள உள்ள ஆடை. வெளியே போற நேரம் உன் கணவன்
அவனுக்கு மனம் நொந்துடக்கூடாது. உன் பிள்ளைக்கு நீ தாய், அந்த கற்பு பறிப்போக கூடாது. உன்னை பாதுகாக்கணும். சூப்பரா போமா, இப்படி போமான்னு சொல்லுது. எதை ஏற்றுக்கொள்வீங்க? நீங்க இப்ப உம்மா, அதனால உங்க புள்ள விஷயத்துல நீங்க இதுதான் சரி என்றுவீங்க. ஆனா புள்ளைக்கு அது புரியாது. அது கடந்து வர பாதை உம்மா உங்களுக்கு விளங்கும். அடடா தப்பு தான் இப்படி போறது, என் புள்ள அப்படி போனா எனக்கு தாங்க முடியல. ஏன்னா நீங்க அந்த ஸ்டேஜை கடந்து வந்துட்டீங்க. புள்ள இப்ப அது அப்படி நினைக்காது. மீடியால என்ன காட்டுறாங்களோ அது மாதிரிதான் புள்ள நினைக்கும். அதனால அன்பு தாய்மார்களே, இப்ப நெஞ்சில கை வைத்து பாருங்க. இதா நவர்த்த இலையா சர்றத்துக்கு, அவர் அவளை பார்த்தால் என்ன ஆயிரும்? உடனே அவ சந்தோஷப்படுத்துற மாதிரி, அந்த மாதிரி அந்த பார்வை அவளோட மீட் பண்றதுல ஸலாம் அலைக்கும் வலைக்கும் ஸலாம் சொன்னத்திலேயே கிளிக்குரல் மாதிரி சொல்லுவான். வலைக்கும் ஸலாம் வாங்க. வலா தக்லௌன பில் கவுல், பிற ஆண்களோட குழஞ்சு பேசாதீங்க. பொம்பளை உங்களுக்கு ஆம்பளைய மடக்கி போடலாம். சிங்களத்தில் சொல்லுவாங்க அட்டாட்டம் ஆயுமெண்ட். தெரியுதானே? அட்டாட்டம் ஆயுமெண்டா அதாவது இந்த பொம்பளைக்கு சிங்கராக்கள் அவங்க சொல்லுவாங்க போற ஆம்பளைய மடக்கி உள்ளக்குள்ள போட்டுருவாங்க. அந்த மாதிரி பெண்கள்கிட்ட அது இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா பெண்கள்கிட்ட நிஜமா என்ன இருக்குன்னா அவரோட குரல் இருக்கு பாருங்க, அது ஆணை படுக்க போட்டுரும். அப்படிப்பட்ட குரல். ஆம்பளை அப்படி பேசினான்டா பொம்பளை ஓடிடுவான். உங்களுக்கு மட்டும் தான் குறைஞ்சு பேசலாம், என்ன ஒரு விதமா பேசுவீங்க. ஆம்பளைக்கு அப்படி வராது. இந்த குரலை யாருக்கு பேசணுமா? யாரோட பேசுறாங்களா? பெரிய பெரிய கம்பெனிக்கு போய் ரிசப்ஷன்ல உட்கார்ந்தீங்கன்னா வருவாங்க. குட் மார்னிங் சார், கம் ஆன் சார் ப்ளீஸ். இவன் பார்க்கலாம் நல்ல தாத்தா வைக்கிறாங்க, எங்க வைஃப் இப்படி இல்லையே, இவன் நல்ல பேசுறாங்க நினைக்கிறாங்க. அவ அப்படி பண்றா, வார்ம் வெல்கம் ப்ளீஸ் விசிட் அஸ், அழகா சொல்றா, சூப்பரா பேசுறாங்க. வீட்டுக்கு போனா அவளுங்க எப்படி பேசுறாங்க? அவன் சம்பாத்தியத்துக்கு பேசுறான். பெண்களே இஸ்லாம் என்ன சொல்லுது? பயன்படுத்துங்க. உங்க கணவர்கிட்ட அதை நீங்க போடுங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும்டா, உங்களுக்கு அல்லாஹ் தந்தது மீனை பிடிக்கணும்டா கொஞ்சம் இறக்கத்தான் வேணும். விளங்குச்சா? தூண்டில ஏதாவது மாட்டி தான் போட்டா மீன் மாட்டி போடும். அதே மாதிரி உங்க கணவர் வர நேரம் பாஞ்சு விழுந்துடாதீங்க, வெறுத்து ஓடிடுவாரு. அந்த பொம்பளை நல்ல பேசுறாவே, அவன் மடக்கி போடுற காட்டி நல்லதான் பேசுவான். 2 வருஷத்துல அதுவும் முடிஞ்சு போயிடும். அதனால இஸ்லாம் என்ன சொல்லுது? ரொம்ப பாதுகாப்போடு நடத்துது. அதனால் வீட்டுக்கு வருகிற நேரம் உங்க கணவர்மார்கள் சந்தோஷப்படுத்துற பெண்களாக நீங்க நிக்கணும். இதுக்கு முன்னாடி உள்ள பெண்கள் அவர்கள் இதை செஞ்சாங்க. இன்னைக்கு மீடியால நீங்க பார்த்து பார்த்து நிறைய பெண்கள் மோசமா போயிட்டாங்க. ஆனா ஊர்களில் இன்னும் இருக்கும். கொழும்புலாம் இல்லாம போச்சு. ஹஸ்பண்ட் வாராரா, 4 பிள்ளைக்கு வாப்பா வீட்டுக்கு வர்ற நேரம் பசியில் வருவார், சாப்பாடை வச்சு எல்லாத்தையும் வச்சு அவர் சாப்பிட்ற நேரம் உட்கார்ந்து இவங்களும் உட்கார்ந்து பேசி அவரை அமைதிப்படுத்தி அமைதியாக்கி பேசி சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி பெண்கள் முன்னாடி இருந்தாங்க. அதனால தான் 10 புள்ளையை பெத்தெடுத்து டிவோர்ஸ் கம்மி. 2 புள்ள எனக்குச்சா, 2 புள்ள 10 புள்ள பெத்தெடுத்தா தான் டிவோர்ஸ் கூடணும். என்னப்பா இன்றைக்கு தான் கொப்பி வாங்கி தந்தேன், நாளைக்கு அவருக்கா? சரி, அடுத்த நாளைக்கு சின்ன வரும், ஒன்னையும் பெத்து போட்டா இருக்கு, சரி அவருக்கு ஒண்ணு. இப்படி பட்டு காலையில் இந்த சைஸ் வரைக்கும் ஒவ்வொன்றே கேட்டிருப்பாங்க. 10 நடத்துறது லேசா, 2 நடத்துறது லேசா? 10க்கு ஆக்கி கொடுக்கறதுக்கு விரவடுப்பு தான், 10க்கு அம்மி தான், உரல் தான், இதான். இப்ப போட்டா பிளெண்டர் வேணுமா, போட்டா ஃபேன் சுத்துதான், எல்லாம் வந்துட்டு ரொம்ப வாழ்க்கை லேசி. ஆனா 2 வாழ முடியல. ஏன் வாழ முடியல? எங்க பிரச்சனை உங்களுக்கு விளங்குதா? ஏன் வாழ முடியல? ஹஸ்பண்ட் வர்ற நேரம் இவங்க வேற வேலையில போனை கிண்டிட்டு இருக்கிற அளவுக்கு போன்ல அவ்வளவு எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. போன்ல இவங்க நிறைய பார்த்துட்டு இருப்பாங்க. ஹஸ்பண்ட் சாப்பிடுற நீங்க சாப்பிடுங்க, முக்கியமான வீடியோ, முக்கியமான சமையல். ஒரு பெண் அவர் வந்தால் அவர் பக்கத்தில் உட்கார்ந்து பேசுவதை விரும்பினா, அவர் சாப்பிடுற நேரம் போட்டு கொடுக்கிறத விரும்பினா, ஒரு பெண்ணுக்கு தெரியும் தன் கணவன் எதை விரும்புவான். அந்த PhD ஒரு பெண் முடிச்சிருவான். தன் கணவனுக்கு என்ன வேணும், தன் பிள்ளைகளுக்கு என்ன வேணும் என்று தெரியும். ஆனால் அவ செய்ய மறுக்கிறான், அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதை விருப்பமாக்கி கொண்டான். வாங்க இன்னைக்கு டயர்டா இருப்பீங்க, உங்களுக்கு கூல் ட்ரிங்க் விருப்பம்னு எனக்கு தெரியும், இதாங்க
பார்த்துட்டு மாஷா அல்லாஹ் எப்படி புரிஞ்சிருக்கிறா பாத்தீங்களா? வந்த உடனே அவருக்கு என்ன விருப்பமோ இதை நீங்கள் செய்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், கைருன் நிசா, பெண்களை வைத்துவிட்டு இவனாம் பெஸ்ட் பெண் என்றாங்க ரசூலுல்லாஹ். மார்க்கம் நாங்க நினைச்சிருப்போம் தொழுந்த பெண்ணு அதெல்லாம் செய்யணும், ஆனால் இவன் நல்ல பெண் என்றாங்க. வைஸா அமரதஹா, ஒரு கணவர் உங்களுக்கு என்ன செய்யறாரு? வைஸா அமர்தஹா, அவர் உங்களை ஏவினால், ஏதாவது ஒன்று ஏவினா அதாஅத்துக்க, நீங்கள் கட்டுப்படுவாங்க. வைஃபுக்கு, கணவனுக்கு கட்டுப்படுவாங்க. இது என்ன அர்த்தம்? இதை நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பயான்களை சொல்லியிருப்போனா தெரியல, நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் தான். இந்த டிவி பார்த்துட்டீங்கண்டா, இந்த திரைப்படம் பார்த்துட்டீங்கண்டா நினைச்சுக்கோங்க, உங்க வீட்லையும் வெகு சீக்கிரத்தில் ஒரு டிவோர்ஸ் நடக்க போகுதுன்னு. ஏனண்டா டிவோர்ஸ் இந்த திரைப்படங்கள்லையும் நாடகங்களுக்கும் அவங்க நடிக்கிறதுக்கு சில சித்தாந்தங்கள் தேவைப்படும். அவங்க ஒரு கதையை சொல்லுவாங்க. நீங்க நினைச்சிடக்கூடாது கணவன் மனைவி கதை மட்டும் இல்லை, சில தத்துவங்களையும் சேர்த்து சொல்லுவாங்க. தத்துவங்கள் என்பது நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இப்போ ஒரு தத்துவம் பரவல தமிழ் உலகத்தில் பரவுது, ஆங்கிலத்தில் அது சர்வசாதாரணமாக்கி அந்த தத்துவத்தை கொண்டு வந்து வச்சு கல்யாணம் இல்லாமலே ஆக்கிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அமெரிக்காவில் எல்லாம் இப்போ டிவோர்ஸ் கம்மி. ஏன் கம்மி? கல்யாணமே முடிக்காட்டி எதுக்கு டிவோர்ஸ் பண்ண? அதனால ரொம்ப டிவோர்ஸ் ஏறி கம்மி ஆயிடுச்சு. அவங்களாம் கல்யாணம் முடிக்கிறதில்ல, லிவிங் டுகெதர். இப்போ மீடியாவில் ஒரு பெரிய ப்ரொஃபஸரை பற்றி போதா இல்லையா, ஒரு பொம்பளை பேசுகிறா, ஒரு மினிஸ்டராக இருந்த ஒரு ஆளை பற்றி பேசுகிறா. அதெல்லாம் நம்ம பேச வேண்டிய தேவை. பட் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த பொம்பளை என்ன சொல்கிறா தெரியுமா? நானும் அவரும் லிவிங் டுகெதர், நாங்கள் 2 பேரும் லிவிங் டுகெதர் வாழணும். அப்படின்னு என்னன்னு தெரியுது உங்களுக்கு? 2 பேரும் ஒரு வீட்டுக்குள்ளே வாழுவாங்க, விருப்பம் வரைக்கும் வாழுவாங்க, விரும்பாட்டி பிரிஞ்சிருவாங்க. சட்டத்தில் முன்னாடி இவர் என் கணவன் நான் மனைவி சைன் வைக்க மாட்டாங்க. இதான் வேர்ல்டில் உள்ள இப்போ ஃபேஷன். விரும்பினா அவரோட வாழலாம், விரும்பாட்டி போயிடலாம். சுபஹானல்லாஹ், எங்க போய் நிக்குதுன்னு பாருங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது? நான் ராத்திரி ஒரு 12:30 மணிக்கு இந்த பக்கத்தில் மதவக்குல டவுன்லையோ நிக்கவரட்டி டவுன்லையோ உங்க நம்மவாவிலையோ ஒரு 12:30 மணிக்கு 2 கோடி சாக்கில் சல்லியை வச்சுட்டு நான் நடந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் நடந்து போறேன் 2 கோடியை வச்சுட்டு, எப்பா வேணாம், சாக்கில் என்ன இருக்குன்னு விளங்கல உங்களுக்கு, 2 கோடி ஜாமத்தில் இப்படி நடக்கலாமா தனியே? கேட்க மாட்டீங்களா? சரி, உங்கள்கிட்ட கேட்டா வேணாம் வேணாம், அமெரிக்காவுக்கு போறேன், அதே நான் கேட்கிறேன், நட்டு ஜாமத்தில் இந்த மாதிரி அங்கேயும் ரொபரிஸ் நடக்குது, அங்கேயும் கல்லன்றிருக்கேன், உலகத்தில் கல்ல இல்லாத நாடு இல்லை நடக்குது, நான் நட்டு ஜாமத்தில் 3 கோடி வச்சுட்டு ரோட்ல நடக்கிறேன், நான் வேணாம்ப்பா பேங்க்ல போடுப்பா, சல்லி சாக்குல வைக்க வேணான்னு கார்டு தந்தோம் உங்களுக்கு, சல்லி சாக்குல வேணான்னு செக் தந்தோம், பேங்க்ல சேஃப்டியா போடு, கார்டை போட்டு இடணுவான். ஏண்டா அவ்வளவு பெருமதியா? இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? ராத்திரி 12 மணிக்கு ஒரு பொம்பளை ரோட்ல நடந்தா அவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா எவருக்கா ஹியூமன் ரைட்ஸ், அது அவங்க மனித உரிமை. ஏதாவது நேரத்தோட வீட்டுக்கு போன்னு சொன்னா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், மனித உரிமையை மீறீங்க. அவளுக்கு நடக்கலாம் போகலாம். அமெரிக்காவிலேயே கல்யாணம் இல்லாம போச்சு. ராத்திரி 12 மணிக்கு உம்மா கதவை தட்டுவா. சில நேரம் கதவை திறக்கிறது வாப்பாவா இருக்கலாம், நாளைக்கு வாப்பா கதவை தட்டுவார். இன்றைக்கு உம்மா புலில் தூக்கம். என்ன பத்தி நீ கேட்க கூடாது, உங்களை பத்தி நான் கேட்க கூடாது, 2 பேரும் விரும்பிய மாதிரி வருவோம். இப்படி சும்மா யோசிச்சு பாருங்க, வாழ்க்கை நடக்குமா? ஹலோ ஹவ் ஆர் யூ, யாரோட பேசுற? ஹஸ்பண்டோட. வேர் ஆர் யூ? ஐ அம் மலேசியா. ஓ நீங்க மலேசியா? ஐ அம் சிங்கப்பூர். ஐ அம் சிங்கப்பூர். ஹோ ஃபன் டே. அவர் சிங்கப்பூர்லையா, அவங்க மலேசியாலையா? அவங்க ஒரு ஆம்பளையோட போனாங்க. அந்த ஆம்பளைய பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. பெஸ்டி, மை பெஸ்டி, டீ இல்ல அதுக்கு பேர் பெஸ்டி என்றா பெஸ்ட் ஃப்ரெண்டா. அந்த ஃப்ரெண்டோட போனா பிரச்சனை இல்லையா? அல்லாஹு அக்பர். உங்களுக்கு நான் சொல்ல போகல தலை சுத்துது இல்லையா? இது என்ன ஜமான் புரியலையா? அருவருப்பா இல்லையா? அசிங்கமா இல்லையா? இதுதான் ஐரோப்பா. இது மெல்ல மெல்ல தமிழ் உலகத்துக்கு வரும், அது கடந்து சிங்கள உலகத்துக்கு வரும். திரை உலகத்தால இதுதான்ப்பா பெஸ்ட் வாழ்க்கை. எங்க பிள்ளைகள் பார்க்கும், ஓ ரியலி வண்டர்ஃபுல், ஹிஜாபை தூக்கி எடுத்துட்டு திஸ் இஸ் ஓகே பார்.
அவருக்கு தெரியல. ராத்திரி 12 மணிக்கு 2 கோடி ஒரு ஆம்பளை போனா வேணாம் என்று சொல்ற மாதிரி உலகத்தில் ஆக பெருமதி ஒரு பெண்ணுக்கு கற்பை. தன்னுடைய கற்ப அறை, அதுல வளர்ற பிள்ளைக்கு எத்தனை கோடி? 1 கோடி. உங்க பிள்ளைக்கு ஏதாவது ப்ராப்ளமா? பெத்தெடுத்த பிள்ளைக்கு ப்ராப்ளம், 1 கோடி செலவழிக்கணும். 1 கோடி உங்கள்கிட்ட இருக்குது, செலவழிப்பீங்களா மாட்டீங்களா? 10 கோடி வேணும். நீங்க ஒரு போஸ்ட் போடுறீங்க, என் பிள்ளைய காப்பாற்றணும் 10 கோடி. கல்புல ஈரம் உள்ளவர்கள் போட்டு காப்பாத்திருக்கிறார்கள். ஆபரேஷன்ஸ் நடந்திருக்குது. ஒரு பிள்ளையோட வேல்யூ அவ்வளவு. அந்த பிள்ளைக்கு நான் தாய் என்று காட்டணும். யாரு வாப்பா? இவர் வாப்பா. உங்க வாப்பா இல்லமா? அந்த புள்ளைய அனாதையாக்க கூடாது. அந்த புள்ளையோட உரிமை பறிக்கப்படக்கூடாது. பிறக்கிற பிள்ளைக்காக இஸ்லாம் ஒரு பெண்ணை தயாராக்குது. பிறக்கிற பிள்ளைக்காக உங்களை தூய்மைப்படுத்துது. நீங்க யார்? பத்தினி என் தாய் என்று சொல்ற அளவுக்கு இருக்கணும். தஸ்லிமா நஸ்ரி கேள்விப்பட்டீங்களா? எங்க நம்முவா பள்ளிக்கு அர்த்தோட்டில் இருக்கிறது, பங்களாதேஷ். தஸ்லிமா நஸ்ரி இவருக்கும் தெரியுது, உங்களுக்கும் தெரியுது, எனக்கும் தெரியுது. அப்ப பெரிய ஆளா தான் இருப்பாங்க. தஸ்லிமா நஸ்ரின நம்முவாவில் அவருக்கும் தெரியுது, எனக்கும் தெரியுது, உங்களுக்கும் தெரியுதுண்டா. ரொக்கட்டை கண்டுபிடிச்சிருப்பா போல வளர்ந்தது. முஸ்லீம் பொம்பளை, முஸ்லீம் பேர் தானே, பங்களாதேஷ் தானே. இல்ல ஏதாவது ஒரு பிஹெச்டி முடிச்சிருப்பா. என்ன எத்தனையோ பிஹெச்டி முடிச்சா வேலை இல்லை. பிஹெச்டி முடிச்சவங்க, டாக்டரேட் முடிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எவ்வளவு டாக்டர் இருக்கிறாங்க, அவங்களாம் பேர் பப்ளியம் ஆகல. தஸ்லிமா நஸ்ரின நம்முவாவைக்கு தெரியுதுண்டா. என்ன ஆஜியார் தெரியுதுண்டா? அது சாதாரண வேலை இல்லை. எத்தனையோ பொம்பளை இருக்கிறாங்க, எல்லா பொம்பளை பேரும் உங்களுக்கு தெரியாது. நம்முவாவில தஸ்லிமா நஸ்ரி பங்களாதேஷ், அவருக்கு தெரியுதுல்ல. என்ன அர்த்தம்? இவ அவ்வளவு புகழ். என்ன புகழ்? அவ என்ன கண்டுபிடிச்சிட்டா? புதுச பெட்ரோலை கண்டுபிடிச்சிட்டாவோ, புதிய பவரை கண்டுபிடிச்சாவோ? அவ சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, நான் முஸ்லீம். அவ சொன்னது என்ன? நான் முஸ்லீம், பெண்களுக்கு கற்பப்பை சுதந்திரம் வேணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆம்பளைக்கு இஸ்லாம் 4 பெண்களை திருமணம் முடிக்க கொடுக்குது. பொம்பளை எங்களுக்கு 4 பேரை முடிக்கலாம். உடனே ஐரோப்பியா மீடோ, ஓ பெஸ்ட் 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 தஸ்லிமா தஸ்லிமா. என்ன என்னம்மா சொன்னா? அவ சொன்ன கருத்துக்கு அவ்வளவு பெரிய புரட்சி. லேபரேட்டரியில் உட்கார்ந்து 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 என்னெல்லாம் பார்த்து 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 ஒரு 20 வருஷம் ஆய்வுக்கு போற சொல்றாமா, பெண்களுக்கு கற்பப்பை சுதந்திரம் வேணுமா. அட காரி துப்பி காலுக்கு கீழே போட்டு மிதிச்சு, நீ பொம்பளையா கேட்கணுமா இல்லையா? பொம்பளையா என்னையா? பொம்பளைக்கு கற்பப்பை சுதந்திரம் வேணுமா? ஏமா உனக்கு 4 ஆம்பளை உனக்கு திருமணம் முடிச்சு தந்தேன்னு வை, பிறக்கிற பிள்ளைக்கு யாரு வாப்பா? இருங்க டொஸ் போட்டு பார்ப்போம். இவரா அவரா அவரா இவரா? எப்படி பார்க்கிறது? ஏதே சொல்றது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பெண் அப்படி வாழ முடியாது. நான் இவ்வளவு பேசுவது ஏன் தெரியுமா? இதை இப்படி பேசாவிட்டால் நீங்க புரிய மாட்டீங்க. பெருமானார் மிம்பருக்கு ஏறினால் கமுன்சிரு ஜெய்ஷுன், பட தளபதிக்கு எச்சரிப்பது போன்று எச்சரிப்பார்கள். ஏனென்றால் அப்பதான் உங்களுக்கு புரியும். அதனால உங்களுக்கு வழங்குற இது ஒரு பிளான் உண்டு. உங்க ஊர்ல இருந்து ஒரு பொம்பளை சொன்னா போதும், இந்த மாதிரி முஸ்லிமா இதெல்லாம் போட்டாவா சூப்பர், அவ தூக்கி நோபல் பரிசு கொடுப்பா. பாருங்களேன் வார்த்தையை. என்ன அவங்களுக்கு தேவை இதுதான். விளங்குது உங்களுக்கு? தஸ்லிமா கண்டுபிடிச்ச ஒண்ணே இல்லை, ஒன்றுமே இல்லை. எப்படி உலகம் ஐரோப்பா எப்படி பார்க்குது? இஸ்லாத்தை எங்க டேமேஜ் பண்ணலாம், முஸ்லீம் பொம்பளை எங்க டேமேஜ் பண்ணலாம், முஸ்லீமை எப்படி குத்தலாம். கருப்பு கருப்பா நீங்க உடுக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா? உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எவனுக்கு பிரச்சனை? பிரான்ஸ் பிரசிடென்ட்டுக்கு பிரச்சனை, அமெரிக்கா பிரசிடென்ட்டுக்கு பிரச்சனை. ஏமா நீங்க கருப்பு கொடுத்துட்டு வாரீங்கன்னு கேட்கறான். விளங்குச்சா? அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அவங்க பெண்கள் என்ன செஞ்சிட்டாங்க? ராத்திரி 12 மணிக்கு போய் கற்பம் நோ ப்ராப்ளம். நாங்க சொல்றோம், உலகத்தில் ஒரு ஆள் ஜனாதிபதி ஆகலாம், ஆனா புள்ள உம்மாண்டு கூப்பிடுற நேரம் உலகமே சேர்ந்து அவங்கள ஜனாதிபதி, ஹிஸ் எக்ஸலன்சி பிரசிடென்ட் என்று கூப்பிடுறதை விட ஒரு புள்ள உம்மாண்டு கூப்பிடுற நேரம் அவ கல்பு இறங்கிரும். அவ ஜனாதிபதி ஆனாலும் இரவுக்கு விழித்து விழித்து தன் நாட்டு மக்கள் என்னன்னு பார்க்க மாட்டா. 20 வயசு 22 வயசுல அவ தாய்மை அடைந்தால் தூங்குறா, படுக்கை அறைகளை விழித்து விழித்து தன் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும் என்று துடிப்பா. அந்த பாசமும் அன்பும் அதுக்கு சரிநிகர் சொல்ல
ஒரு தாய் என்ற அந்தஸ்தை இஸ்லாம் எப்படி வைக்க தெரியுமா? உம்மா என்ற இடத்துக்கு புனிதமா கொண்டு வந்து வைக்குது. அசிங்கமான அழுக்கான பாதைகளை 12 மணி வரைக்கும் திரிகிற பெண்களை இஸ்லாம் தூக்கி குப்பையில போடுது. நான் கேட்கிறது யாருக்கு கௌரவம்? அவங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? அவங்க இழிவாயிட்டாங்க, அவங்க அசிங்கமாயிட்டாங்க. பீச்சோரமா வந்து அவங்க சும்மா ஆடைகளை களைந்து நிற்கிறார்கள். அவங்களுக்கு வேணும் அதே இழிவு நிலைமைக்கு கண்ணியமானவங்களை கொண்டு வந்து சேர்க்க, கண்ணியமானவங்களை கொண்டு வந்து சேர்க்க. அதனால் முஸ்லிம் சமுதாயத்தில் யாராவது ஒருத்தர் பேசினா அவங்களை எடுத்து ரிவார்ட் கொடுத்து அவார்ட்ஸ் கொடுத்து தஸ்லிமா இஸ் கிரேட்டஸ்ட் வுமன், பெஸ்ட் பெண் என்ன பேசினா பாத்தீங்களான்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம் பெண்களை நோக்கி சைத்தான் வருவதை பார்க்குறீங்களா? அதனால தெளிவா நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனமா புரியுங்க. ஃபர்ஸ்ட் வேலை இஸ்லாம் திரும்ப 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 சொல்லுது, வஇஸா கிப்த அன்ஹா ஹாஃபிலத்க, உங்க கணவன் உங்களை விட்டு மறைந்தால், மறைஞ்சாண்டா மூத்தா போன அர்த்தமா? மார்க்கெட்டுக்கு போயிருப்பாரு, பஜாருக்கு போயிருப்பாரு, ஹாஃபிலத்க, அவ முழுக்க பாதுகாத்துக் கொள்வார். என்ன? அவ தன்னுடைய கற்பை பாதுகாப்பா. கற்பை பாதுகாக்க தெரிந்தால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கைருன் நிசா, வாங்கம்மா நீங்க தான் பெஸ்ட். சுப்ஹானல்லாஹ். உங்க ஊர்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா இது இல்லாத ஊர் இல்லை. கணவர்மார்கள் போயிடுவாங்க, இது 2 சைடும் நடக்கும். நான் உங்களுக்கு பெண்களுக்கு பேசுறதுனால இதை சொல்றேன். கணவர்மார்கள் போயிடுவாங்க, எக்கச்சக்கமான கணவர்மார்கள். நாங்கள் வெளிநாடுகளுக்கு போனால் வெளிநாட்டுக்கு போய் வந்தவர்கள் கூட சொல்லுவாங்க, நரக வாழ்க்கை பேசி சொல்லுவாங்க, அழுது சொல்லுவாங்க. ஆண்கள் இலகுவில் அழமாட்டாங்க, எங்களோட அழுது பேசியிருக்கிறாங்க. வல்லாஹி நரகம் அவ்வளவு கஷ்டம், நினைக்கிற மாதிரி இல்லை. ஒவ்வொரு நிமிடமும் யோசனை வரும், பிள்ளையோட பேசணும்னு ஆசை வரும், மனைவியோட இதாக பேசணும்னு ஆசை வரும். ஆனா இவங்க வாழணும், அவங்களுக்கு ஏதாவது அனுப்பணும் என்று அவ்வளவு எல்லாத்தையும் நீங்க விரும்புவீங்களா? கஷ்டம். வெளிநாட்டுக்கு போய் தன் குடும்பத்தை பிரிஞ்சு அங்க இருந்து 8 மணித்தால வந்து ஒரு ரூம்ல தூங்கி திரும்ப போய் வேலை செஞ்சு ஆசாபாசங்களை கட்டுப்படுத்தி இப்படி வாழ்றது கம்மி. அப்படி நல்ல வாழ்ற ஹஸ்பண்டும் இருக்கிறாங்க, தப்புல போறவங்களும் இருக்கிறாங்க. நான் இந்த வெளிநாட்டு போறதுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்குற ஆள் இல்லை. பட் நடந்ததை நான் சொல்றேன். என்னைய பொறுத்தவரை இந்த மண்ணில் உட்காந்து சம்பாதிக்கலாம் இன்ஷா அல்லாஹ், இல்லைன்னா மனைவி எடுத்துட்டு போகணும். அப்ப அந்த மாதிரி அப்படியெல்லாம் கஷ்டப்படுறவங்களுக்கு இங்க வந்து பார்த்தா பொம்பளை இன்னொரு ஆம்பளையோட தொடர்பா இருந்தா, அவன் அனுப்புற சல்லியெல்லாம் வேற வழியில பாஸ் பண்ணினான். இது கேள்விப்படாத ஊரு இல்லம்மா, கேள்விப்படாத எக்கச்சக்கமா எல்லா ஊர்லயும் வெளிநாட்டுக்கு போறாங்க ஆண்கள். அவ என்ன பண்ணிட்டா? ஆண் எதை நம்பினானோ அவன் எதில மனைவி என்று எடுத்துக்கொண்ட அவங்கள கற்பு, அதான் நான் கணவனாக்குது, உங்களை மனைவியாக்கு. அதை நீங்க பறி கொடுத்தா அதுக்கு மேல் உங்களுக்கு அவர் கணவர் அல்ல, நீங்க மனைவியும் அல்ல. இது மேற்கத்திய உலகத்துக்கு வேணும்னா நத்திங். ஆனால் இஸ்லாம் அந்த கற்புக்கு அவ்வளவு விலை கொடுக்குது. அவர் திரும்பி வருகிற நேரம் அல்லது அவருக்கு கேள்விப்படுகிற நேரம் எக்கச்சக்கமானவங்க போன்ல புலம்பிருக்கிறாங்க, என்ன பண்ணேன்னு கேட்கிறாங்க. இப்படிதான் என் மனைவி இப்படி வைத்திருக்கிறாங்க, என்ன செய்ய கேள்விப்பட்டிருக்கிறாங்க. என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் பேசுறான், கண்ணால கண்ட சாட்சி இருக்கிறான், நாங்க சாகுறோம், அவர்கள் இப்படி பண்றாங்களே, என்ன பண்ண, வாழவா விவாகரத்து பண்ணவன் அழுது கேட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், எங்களோட அந்த உணர்வுகளை பகிர்ந்திருக்கிறார்கள். நான் ஒரு சைடை பேசினாலும் மறு சைடு இல்லை நான் சொல்ல மாட்டேன். பட் நீங்க பெண்கள் என்பதால் அந்த பக்கமே நான் பேசிட்டு போறேன். அன்புக்கினியவர்களே, இப்ப புரியுதா அல்லாஹ் எவ்வளவு கருணையாளன்? பெருமாள் சொன்ன வார்த்தை எவ்வளவு உண்மை விளங்குதா? கைருன் நிசா, பெண்களில் நல்லவ யாரு? ஃபஇதா கிப்த, அவர் மறைந்தால், அவர் இல்லைண்டா வீட்டுல, அவர் எங்காவது போயிருந்தா அவர் தன்னுடைய கற்பை ஒழுக்கத்தை பாதுகாத்து கதவை திறந்தா வாங்க உட்காருங்க 4 ஆம்பளை எடுக்க மாட்டா. தன் கணவனோட குலைந்து பேசும் பெண் பிற ஆண்களோட குலைந்து பேச மாட்டா, இடம் கொடுக்க மாட்டா. அதனால நாங்க இதெல்லாம் இந்த பள்ளியில உட்கார்ந்து பேசுறோம். எங்களுக்கு இது கேட்டுப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு போய் மாற்று மத பெண்கள்கிட்ட பேசினா அவங்க மேல போவாங்க. இப்படியெல்லாம் வாழலாமா? இப்படியெல்லாம் இருக்கேலுமா? இப்படியெல்லாம் உடுக்கேலுமா? ஆபீஸ் போவாங்க பாருங்க, உங்க ஊர்ல இல்ல, சலூன் இல்லையா? பெண்களுக்கு இருக்குதா? ரொம்ப கம்மி.
கொழும்புக்கு வந்தீங்கன்னா ஆம்பளைகளுக்கு கொண்டு வெட்டுற சலூன் கூட இப்ப பொம்பளைக்கு ஃபேஷியல் பண்ற சலூன் தான் கூட. ஏன்னா வேலைக்கு போற பொம்பளை எல்லாம் ஃபர்ஸ்ட்டுக்கு கொண்டே செய்வான், அப்புறம் முகத்து செய்வான், இதுக்காக வேண்டி பெரிய செலவு செய்வான். யாருக்கு இது? ஏன் இவ்வளவு செலவு குடிச்சுன்னா அவ்வளவு பொம்பளை வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போற பொம்பளை ஆபீஸ் போறது தான் இது. இந்த சலூன் கூடினா பரவாயில்ல, வீட்டுல உள்ள மாப்பிளைக்கு காட்டுறதுக்கு. மாப்பிளைக்கு காட்ட யாரும் ஃபேஷியல் பண்றதே இல்லை. ஏன்னா ராத்திரி முழுக்க அந்த எல்லா கிரீமையும் பூசிட்டு மோகினி மாதிரி உட்கார்ந்துட்டு அதுக்கு பிறகு நடிஜாமத்துல கலட்டிட்டு அடுத்த நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா போறதுக்கு அவங்க எழும்புவாங்க. இப்படிதான் நடக்குது. அதனால பெண்களே, உலகம் தலைக்கீழ சுத்துதுன்னு உங்களுக்கு புரியுதா? தலைக்கீழ சுத்துது. வீட்டுக்கு உங்கள் கணவர் வருகிற நேரம் நீங்க நல்ல பெண்ணாக இருந்தா நீங்க மேக்சிமம் அவர் கவர்ற விதமாக நீங்க ஆடை அணியுங்க. உங்க குரலை பயன்படுத்துங்க. வாங்க, அழகா இனிமையா பேசுங்க. அவரை அவரை அமைதிப்படுத்துங்க. பெருமானார் சொல்றாங்க, ஹைருன் நிசா, பெண்களில் சிறந்த பெண் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்தது, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒன்று சொல்றாங்க. சூப்பர். ஆண்களுக்கு உள்ள மெயின் மேட்டர் இது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது சஹீஹுல் முஸ்லிம்ல வருவது. அத்துன்யா மத்தான்றாங்க ரசூலுல்லாஹ். துன்யா என்பது டெம்பரரி வசதி வாய்ப்பு. மத்தான் அர்த்தம் என்ன தெரியுமா? கொஞ்ச நாளைக்குரிய வசதி வாய்ப்பு. இந்த மைக்கை வாங்கிட்டோம், இது எப்போ வாங்கினு தெரியாது, டெம்பரரி. இந்த இப்ப சுத்தி வச்சுக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல வீசிடுவாங்க. டெம்பரரி. ஃபேனை வாங்கியாச்சு. இந்த ஃபேன் அதை எல்லா நாளுமா பள்ளியில் இதுக்கு முன்னாடி அந்த காலத்தில் உள்ள ஃபேன் ஒன்றையுமே காணும். புதிய ஃபேன் இருக்குது. இதே மாதிரி எல்லாம் டெம்பரரி. துனியால போய் ஒரு ட்ரிப் போனீங்களா, கொஞ்ச நேரம் சிரிப்பீங்க, சரி கிளம்புவோமா வீட்டுக்கு, போதும் நூறலியால கூதல் ஓவர். குளிரியா வரக்காட்டி நூறலியால இருக்கிற நேரத்தில் இப்ப யாழ்ப்பாணம் போமா, கொஞ்சம் சூடு தேவை. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நேரம் வீட்டுக்கே போய் சேர்ந்துருவோம். இதுவுமான அதுவுமான எங்க கிளைமேட் நல்லோம். ஏனென்றா டெம்பரரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்துன்யா மதாஉன், துன்யா என்பது டெம்ப்டேஷன், அற்பமான இன்பங்கள், அப்பப்ப வார இன்பங்கள். இந்த இன்பங்கள் டெம்பரரி. சந்தோஷம் டெம்பரரி, அவளை டெம்பரரி, இந்த வசதி வாய்ப்பெல்லாம் டெம்பரரி. وخير متاعها المرأة الصالحة رواه مسلم. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க நினைக்கிற எந்த வசதி வாய்ப்பு, வீட்டுக்கு ஒரு வாஷிங் மெஷின் கொண்டு வந்துட்டீங்க, இது மத்தா, இது ஒரு மத்தா. வீட்டுக்கு ஒரு ஏர் கண்டிஷன் போட்டுட்டீங்க, சூப்பர். வீடு நல்லா கட்டிட்டீங்க, சூப்பர். இதெல்லாம் மத்தா இல்லையா, வசதி வாய்ப்பா இல்லையா? ஆனா டெம்பரரி. இந்த வசதி வாய்ப்பு என்ன? டெம்பரரி. மொபைல் போன் ஒன்று வாங்கிட்டீங்க, சூப்பர். கீழே விழுந்துட்டு கண்ணாடி பைத்துட்டு வாங்க, இன்னொரு புதுசு வாங்கினா தான் நல்லா, இதை செஞ்சாலும் வாணும். ஒரு மொபைல் போன் வாங்கிட்டு, ஸ்மார்ட் போன், ஒரு வருஷம் ஆயிட்டு பழசாயிட்டு, கொஞ்ச காலம் தான். புதுசொண்டுக்கு போமா, புதுசொண்டுக்கு. ஒரு ஷூ வாங்கிட்டீங்க, அவ்வளவு நல்லா இருக்குது, 4 பயணம் போயிட்டீங்க, புதிய ஷூ ஒன்று இருந்தா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, துனியா மத்தா. துனியால உள்ள எல்லாமே டெம்பரரி வசதி வாய்ப்பு. ஆனா ஜன்னால அப்படி இல்லை. இங்க உள்ளதெல்லாம் எக்ஸ்பயர்ட் ஆயிரும். இங்க உள்ளது பால் பக்கெட்டை வாங்கினீங்கன்னா 2 நாள்ல எக்ஸ்பயர்ட் ஆயிரும். ஷூவை வாங்கிட்டீங்கன்னா 2 வருஷத்துல எக்ஸ்பயர்ட் ஆயிரும். நீங்க உடுத்த உடுப்பு கொஞ்ச நாளைக்கு போறாது, எவ்வளவு துவைச்சாலும் நாட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும், எக்ஸ்பயர்ட். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆண்களை பார்த்து, இங்க உள்ள பெஸ்ட், ரொம்ப பெஸ்டான ஒரு வசதி வாய்ப்பு சொல்லட்டுமா, சூப்பரான ஒன்று சொல்லட்டுமான்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதை சொல்றாங்க? அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான பெண். இந்த மொபைல் போன் எவ்வளவு சந்தோஷமா எடுத்தாங்களோ அவ்வளவு குயிக்க சந்தோஷம் போயிரும். சின்ன பிள்ளைய பார்த்துருப்பீங்க, பொம்மையை கேட்டு துடிக்கும். பொம்மையை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னு வைங்க, அந்த பொம்மையை எடுக்க காட்டின் தலை வலி. சின்ன பையன், ரேசிங் கார் வேணும், ரேசிங் கார் வேணும், ரேசிங் கார் வேணும், கொடுக்க காட்டின் தலைவலி. கடைக்கிட்டால போற நேரம், சரிப்பா ரேசிங் காரை கொண்டு போய் கையில கொடுத்தா அந்த பொட்டி எடுத்து மோந்து கொள்ளணுமா, பார்க்கணுமா, பிரட்டணுமா, வீட்டுக்கு போ காட்டி நிம்மதி இல்லை. இப்ப இங்க வைக்கிறது, அங்க வைக்கிறது, இங்க வைக்கிறது, இப்படி வச்சு பார்க்கிறது, அதை கொஞ்சம் உமா பறிச்சா உமா முறைக்கிறது, அது ஏண்ட அது நெஞ்சில் அப்படியே வைக்கிறது. அந்த புள்ள வாழ்க்கையே ரேசிங் கார் நினைக்கிற மாதிரி.
வீட்டுக்கு போனால் பெட்டியை மொல்ல உடைச்சு மொல்ல பூமிக்கே தெரியாத மாதிரி கார்ட ரோதையை மெல்ல வச்சாச்சு. நொந்துடக்கூடாது. யாராவது வந்து பாஞ்சி ரேசிங் கார் எடுக்க பார்த்தா முழு பாதுகாப்பும் கொடுத்து ரேசிங் கார் தப்பிடும். யாருக்கும் கொடுக்க மாட்டுச்சு. பிள்ளை தான் விளையாடணும். இவ்வளவு பாதுகாத்த பிள்ளைக்கு 3 கிழமை போகல. எங்க வாப்பா அன்றைக்கு அபி வாங்கி தந்த ரேசிங் கார்? ஒரு ரோது அதுக்கடையில், மற்றது காணல, அது உடைஞ்சி மோட்டர் கையில. இப்ப மோட்டர் பேட்டரியோட என்னாச்சு? மத்தா துனியா மத்தா. அந்த புள்ளை இப்ப கேட்குது, பாப்பா எனக்கு ரேசிங் கார் வாங்கினா அந்த ட்ரெயினை வாங்கித்தாங்க. அதுக்கு அதேதான், அதுக்கு அதேதான். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, துனியா மத்தா. கொஞ்ச கால இன்பம், கொஞ்ச கால இன்பம். எதை எடுத்துக்கொண்டாலும் அது முடிச்சு. இவ்வளவு தானா? இதையா நினைச்சோம்? இன்பம் முடிஞ்சு. ஆனா பெஸ்ட் இன்பத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் மர்அத்து ஸாலிஹா. நீங்க சாலிஹான பெண்ணா இருந்தா ஒரு ஆணுக்கு உங்களை வெறுக்காது, ஒரு ஆணுக்கு உங்களை வெறுக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் மர்அ ஸாலிஹா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நான் போய்த்து வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு பேசினால் அவங்களுக்கு இது புரியாது. ஏன் புரியாது? அவங்களுக்கு சாலியான பெண்ணே தெரியாது, மர்அ ஸாலிஹா அவங்களுக்கு தெரியாது. அதனால ஒரு பெண்ணு இப்படி வாழ்நாள் முழுக்க ஒரு பெண் சந்தோஷத்தை கொடுப்பா ஒரு ஆணுக்கு. நோ 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 நோ, அது நடக்காது. நாங்க இன்றைக்கு ஒரு பெண், நாளைக்கு ஒரு பெண், நாளைக்கு ஒரு பெண். அவங்க நினைச்சாங்க டெம்டேஷன், சந்தோஷம் என்பது மாத்தி மாத்தி இருந்தார். நோ, ஒரு சாலியான பெண்ணுக்கு தன் மாப்பிளை கடைசி மூச்சு வரைக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுக்கலாம். நான் உங்களுக்கு இதை நிறைய டைம் பேசியிருக்கிறேன் ரசூலுல்லாஹ் பத்தி. ஆனா இந்த தலைப்பிலே நான் பேச வேண்டி வருவது, ரசூலுல்லாஹ்க்கு ஆயிஷா அம்மா வெறும் 18 வயசு தன் கணவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாங்களா? கதீஜா அம்மா ஓகே 40 வயசு, ரசூலுல்லாஹ் முடிக்க போகல, அவங்க முதிர்ச்சி அடைஞ்சவங்க. சோ அவங்க பணிவிட செஞ்சிருப்பாங்க, என்ன வேணும்னு கேட்டிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் 25 வருஷம் கதீஜா அம்மாவோட வாழ்றாங்க. ஒரு நாள்ல என் கதீஜா மோசம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லல, என் கதீஜா என்று பேசுவாங்க. என் கதீஜா ஒரு கணவனை வென்றெடுத்த மனைவி. நாங்க பெருமானாரை பத்தி நிறைய பேசியிருக்கிறோம், அவர் யார் என்று பேசியிருக்கிறோம், அவர் எப்படி நடப்பார் என்று பேசியிருக்கிறோம். அந்த அம்மா அவங்க விரும்பி ரசூலுல்லாஹ்வை கேட்டவங்க. அந்த அம்மா தன் கணவர் இறந்த பிறகு ஆண்கள் வரிசையில் நிற்கிறாங்க, அவ்வளவு பெரிய சல்லி. ஓவர் நைட், சிங்கிள் நைட்ல ஒரு பெரும் பணக்காரர் ஆகலாம். ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்க பாஸ், ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு ஒர்க்கர். நபித்துவத்துக்கு முன்னாடி இன்னும் 15 வருஷம் நிற்கிற ரசூலுல்லாஹ் நபி ஆகிறதுக்கு. அப்ப அந்த அம்மா கேட்கிறாங்க, நான் உங்களை விரும்புறேன். ரசூலுல்லாஹ் அந்த அம்மாவை பார்க்குறாங்க, என் பொஸ் தான் என்னோட நல்லா நடக்கிறாங்க, ஐம் ஓகேன்ட்டாங்க. அவங்க சின்ன பெண்ணை முடிக்கணும்னு ஆசைப்படல, இந்த அம்மா விரும்புறாங்களே ஓகேன்ட்டாங்க. அம்மா விரும்புறாங்க ஓகேன்னு கொடுத்த ரசூலுல்லாஹ் 25 இயர்ஸ் 25 வருஷம் அந்த அம்மாவோட வாழ்ந்தாங்க. அந்த அம்மா ரசூலுல்லாஹ்வை வைத்த கண்ணியம் என்ன நீங்க புரியணும்டா. இதுதான் ஒரு வீட்டில் உள்ள மர்அ ஸாலிஹா. சாலிஹான பெண்ணாக நீங்க இருந்து சாலிஹான ஆணாக இருந்தா இன்ப கடல். ரசூலுல்லாஹ் மௌத்தான பிறகு ஆயிஷா நாயோட வாழ்வாங்க, மற்ற மனைவிமாரோட வாழ போகல, கதவை தட்டுறாங்க. கதீஜா அம்மா தங்கச்சி, வாய்ஸ் சேம் ஆஸ் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. கதீஜா அம்மா தங்கச்சி, அவங்க வாய்ஸ் இவங்க வாய்ஸ் ஒரே மாதிரி. என் கதீஜா என்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த அளவுக்கு என் கதீஜா குரல், என் கதீஜா அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா அம்மாவை மறக்கல. கதீஜா அம்மா யார்? ஒட்டுமொத்த பேரும் ரசூலுல்லாஹ்வை நடுவில் நிப்பாட்டி பொய்யன்னு சொல்ற நேரம் அந்த அம்மா கையை பிடிச்சு சொன்னாங்க, அஷ்ஹது அன் லா, நான் நம்புறேன், நீங்க நபி என்று நான் நம்புறேன், நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க. தன் கணவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கறவங்க மாதிரி அசாலிஹா, சாலிஹான ஒரு பெண் தன் கணவன் வீட்டுக்கு நடிக்கிட்டு வர்ற நேரம் செம்பிலூனி போத்தி விடுறாங்க. போத்தி விட்டு சொல்றாங்க, காசிம் வாப்பா, நீங்க யாரை நோவிக்காதவர், யாருக்கும் ஒன்றும் செய்யாதவர், உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. இது சாலிஹான பெண். இன்றைக்கு மீடியா காட்டி தர்ற பெண் என்ன? ஹஸ்பண்ட் அப்படி வந்தா எவ்வளவு ஏசேலுமோ அவ்வளவு ஏசு. அதுதான் மீடியா காட்டி தருது. நீங்க பார்த்தது குடும்ப கதை, உங்க வீட்டுக்குள்ள அவங்க உண்டாக்கினது பிரச்சனை. கணவனோட எப்படி பேசணும்னு அவங்க சொல்லி தரல. இந்த படங்கள்ல குட்டியை இவர் பொடியன் தள்ளுறதும் அப்படி இப்படி. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபுக்கு என்ன இருக்குது?
அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்கள் ஆண்கள் வந்து பெண்களை நிர்வகிக்கக்கூடிய வீட்டில் லீடர், கணவர் லீடர், ராஜா மாதிரி அவரை நடத்தினால் மட்டும்தான் குடும்பம் சந்தோஷமா போகும். என்றைக்காவது ராஜா மேல நீங்க கையை வச்சிட்டீங்க, அவர் ராஜா இல்ல, வீட்டில் அவர் வேலைக்காரன் தான், அதுக்கு பிறகு டிவோர்ஸ் நடக்கும். இன்றைக்கு 50-100 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள பெண்களுக்கு உளவியலும் தெரியாது, இதுவும் தெரியாது. இயல்பிலே இறைவன் படைத்த ஒரு குணம் இருக்கிறது, அந்த குணம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. இந்த அளவுக்கு கூத்தாடிகள் டிவியில வந்து ஆடல, இந்த மாதிரி படக்காட்சிகளை அவர்கள் பார்க்கல. அதனால் அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தா உட்கார்ந்து அவர்களுக்குள்ள ஒரு ஆணம் பெருசு அவங்க ஆக்கி வைக்கல. வீட்டுல உள்ள 4 பேர் அந்த கறியை 4 துண்டா பிச்சு தான் சாப்பிட்டாங்க, சந்தோஷமாக தூங்கினாங்க, படிக்கட்டுல உட்கார்ந்து பேசினாங்க, அவங்க வாழ்ந்தாங்க. இன்றைக்கு கல்யாணம் முடிச்சு போறவங்களுக்கு 3 மாசம் என்னமா கல்யாணம், பெரிய ஹோல் எடுக்கிறாங்க, அதோட காலியார கூப்பிட்டு டிவோர்ஸ் தேவைப்படுது. ஏன்? அவங்களுக்கு வாழ தெரியல, அவங்க ஏமாந்து போறாங்க. மீடியா அவங்களுக்கு காட்டுறது பொய்க்காதல், மீடியா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது பொய்க்காதல், ஏமாந்து போறாங்க, ஏமாறுறாங்க. வாட் இஸ் திஸ்? இது என்ன நடக்குது? இது என்ன சனியல்னு கேட்கிறாங்க. ஏன் தெரியுமா? உங்க பிள்ளைகளுக்கு நிஜமான வாழ்க்கை என்னன்னு தெரியல. மர்ஆ சாலிஹா, சாலிஹான ஒரு பெண்ணை நீங்கள் வளர்த்து பாருங்க, நீங்க சாலிஹான பெண்ணாக மாறி பாருங்க தாய்மார்களே. அதனால உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் கணவர்மார்களுக்கு இதையெல்லாம் நீங்கள் மாத்தினீங்கடா, இதை சொல்லிக் கொடுக்க இயலாது. ஷைத்தான் இதெல்லாம் வெக்கமா மாத்திட்டான். இதெல்லாம் பேசுறது வெக்கம், பொம்பளைய கூட்டு பேசாதீங்க. ஆனா அந்த படம் எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் வெக்கப்படாதீங்க, தப்பெல்லாம் செய்யற அதெல்லாம் பரவாயில்ல, அப்ப கண்ணை பொத்திக்கொள்ளும், குடும்பமா இருந்துட்டு எல்லாரும் கண்ணை பொத்திக்கொள்ளும். வெக்கமா இல்லை, மூத்தவர்கள் இருந்து பார்க்கிறார்களாம். சுப்ஹானல்லாஹ். அதனால் திரும்ப சொல்லுகிறேன், கண்ணியமான ஒரு மார்க்கத்தில் இருக்கிறீர்கள், கண்ணியத்தை நீங்களே குறைக்காதீர்கள், உங்க குழியை நீங்களே தோண்டி அதுக்குள் போகாதீங்க. இந்த கண்ணியத்தை இழக்கிறீங்களா? உங்களுக்கு இஸ்லாம் தந்த கண்ணியமான ஆடை மர்ஆ சாலிஹா, வெளியில போற நேரம் எந்த ஆணும் உங்களை ரசிக்க கூடாது. நீங்க ரசிக்கிற பொருள் அல்ல, உங்க கணவனோட வாழுகிற மனைவி. நீங்க கண்ணியமான ஒரு தாய். ரோட்ல போற ஆம்பளை எல்லாம் உங்களை ரசிக்கிற அளவுக்கான ஒரு பொருள் அல்ல. நீங்க அவ்வளவு கேவலமாக்கிட்டாங்க. அந்த பொம்பளை பிள்ளைக்கு கோவம் வருவதான், மேமியா பலன் ஹட்டி போயா அந்தின ஹட்டி. இதுதான் நடக்குது, இதுதான் நடக்குது. மீடியா அந்த பெண்ணுக்கு அந்த உருவத்தை கொடுத்துச்சு. எங்களை கொச்சப்படுத்துறாங்க, எங்களை கேவலப்படுத்துறாங்க, எங்களை பெண்களே. அதனால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அற்புதமான ஒரு ஹதீஸ், அத்துன்யா மத்தா, துனியாவில் உள்ள எல்லாமே வசதி வாய்ப்புகள், அற்பமான வசதி வாய்ப்புகள். வ கைரு மத்தாஇஹா, அதில் சிறந்த வசதி வாய்ப்பு அல் மர்அத்து ஸாலிஹா, ஸாலிஹான பெண். சரியப்பா, ஹதீஜா அம்மாவோட மௌத்தாகிட்டாங்க. ஹதீஜா அம்மா மௌத்தாகிட்டாங்க. ஆயிஷா அம்மாக்கு எத்தனை வயசு? ரசூலுல்லாஹ் மௌத்தா போல 18 வயசு. ஹதீஜா அம்மா 25 வருஷம் வாழ்ந்தாங்க, ஆயிஷா அம்மா 9 வருஷம் வாழ்ந்தாங்க. என்னுடைய தாய்மார்கள் 9 இயர்ஸ். அல்லாஹ் என்ன காட்டுறான் தெரியுமா? 2 மனைவி, 2 வயசு. இவருக்கு இவர் எப்படி நடத்தினார்? அவங்க யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல. இவரா தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஓப்பனா எல்லாம் பேசுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. பெருமாள் ஒரு நாள்ல கை நீட்ட மாட்டாங்க. விவாகரத்தா எடுத்துட்டு போங்கன்றாங்க. நபியே உங்களால் அவங்களோட வாழ முடியலையா, கொடுங்கன்றாங்க. அந்த பெண்கள் ஒரு நாளும் ரசூலுல்லாஹ் கை நீட்டல். ஆயிஷா பிற்காலத்தில் உணவு வைக்கப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க ஆயிஷா நாய் வாழ்ந்தாங்க, மிச்சம் காலம் வாழ்ந்தாங்க. உணவு வைக்கப்பட்டான், அவங்க கண்ணால கண்ணீர் ஓடுது. பக்கத்துள்ளவங்க கேட்குறாங்க, ஏன் தாயே அழுகிறீங்க? சாப்பாடு இடத்துல வந்து நீங்க சாப்பிடணுமே, ஏன் அழுகிறீங்க? ஆயிஷா நாய்க்கு 18 வயசு. ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற நேரம் அவங்க சொல்லாங்க, என்னுடைய கணவர் எனக்கு ஞாபகம் வந்துட்டு, ரசூலுல்லாஹ் ஒரு நாளும் வீட்டில் இப்படி ஒரு சாப்பாடை சாப்பிட்டதே இல்லை, அவர் எனக்கு ஞாபகம் வந்து விட்டது, அவர் இல்லாமல் இன்றைக்கு நான் சாப்பிடுகிறேன். இவங்க மனைவி. இந்த படம் எடுக்க இயலாது கூத்தாடிகளுக்கு, அவங்களுக்கு இந்த வாழ்க்கை இல்லை. 18 வயசுல மௌத்தாகிற தன் கணவரை இவ்வளவு காலம் ஞாபகத்தில் வச்சிருப்பாங்களா? வைப்பாங்க. என்ன ரசூலுல்லாஹ் கடைசியில செஞ்சது சின்ன விஷயம் இல்லை. அடிக்கடி சொல்லுது, நடந்த ஹதீஸை படித்து மிகவும் ஆச்சரியமாக பார்த்தேன். அந்த ஹதீஸை நான் படிக்கிறேன், ஆச்சரியப்பட்டேன். நான் என்ன யோசிச்சு பார்த்தேன், சாதாரணமா எனக்கு ஒரு நோய் வந்தா, எனக்கு ஒரு தலைவலி வந்தா, சிக்கன் குன்னியா வந்தா, வேற ஏதாவது நோய் வந்தா, நாங்க எங்க தூங்குறோம்?
எந்த பெட்ல எங்க பிலோ, அவ்வளவுதான். வைஃப் கிட்டையா யாராவது பேசினாலும் அலட்டி பேசாதீங்க, கஷ்டம், தலைவலி. சக்கராத் எப்படி இருக்கும்? சக்கராத் எப்படி இருக்கும்? இன்னலில் மௌத்தி சக்கராத். ரசூலுல்லாஹ் சக்கராத் என்று சொல்றாங்க. மௌத்துக்கு சக்கராத் உண்டு. திங்கட்கிழமை காலையில் ஒரு மனிதர் சும்மா யோசிப்பார், ஒண்ணு வேணாம், உங்களுக்கு வர சாதாரண காய்ச்சல், உங்க ஹஸ்பண்டுக்கு வர சாதாரண காய்ச்சல், வைஃப் இப்படி இருக்கிறாங்க, சாதாரண டிஸ்பென்சரியில் போய் டேபிளில் உட்கார்ந்தாலே ஏழை, தலையை சாக்கணும். ரசூலுல்லாஹ் அவங்க மடியில் உட்கார்றாங்கடா. மடியில் உட்கார்றது என்பது சுகம் தராது. எங்கேயாவது ஒன்றுல சாஞ்சிருக்கணும் ஒரு புட்டுவத்தில், ஓகே. ஒரு மடி என்பது சின்னது. ஆயிஷா அம்மா மடியில சக்கராத்து வேலையில பெருமானார் போய் ஏன் உட்கார்ந்தார்? அவங்க என்ன சொல்றாங்க? என் மடியில ரசூலுல்லாவுடைய தலை என் களத்துக்கும் நெஞ்சியிலும் இடையில நான் பெருமானாரை இறுக பிடித்து பெருமானாருக்கு குல்சூராக்களை ஓதுறேன். கடைசி நிமிடம், பெருமானார் மௌத்தாகிறதுக்குரிய கடைசி நிமிடங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. காத்தமுல் அன்பியா இந்த உலகத்தை விட்டு போகிறார். மடி வெறும் 18 வயது. மடிகளை சுமந்தவர், அதாவது அவங்க சுமந்து கொண்டிருக்கிறது 63 வயது. அவங்களுக்குள்ள வயது எல்லை இல்லவே இல்லை. வீட்டுக்கு வந்த ரசூலுல்லாஹ் ஆயிஷ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டில் அக்காம சொல்லப்பட்டா ரசூலுல்லாஹ் மோந்துட்டு தான் பள்ளிக்கு போவாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா, நான் எதையும் மறைக்கல, என் கணவர் என்னை மோந்து விட்டு தான் பள்ளிக்கு போவார். என்னோட இரக்கம், நான் வேலை செய்தால் என்னோட வந்து வேலை செய்வார். அந்த ரசூலுல்லாஹ் ஏலாம எப்படி இருந்திருக்கும்? பள்ளிக்கு நடக்க இயலாது. ரசூலுல்லாவுக்கு வியாழக்கிழமாண்டு எப்படி பள்ளிக்கு போனாங்க? மகரிபில் ரசூலுல்லாஹ் ஜமாத் நடத்தின ரசூலுல்லாஹ் இஷாவுக்கு போறதை பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த ஹதீஸ் நீளமான ஹதீஸ், சுருக்கமாக சொல்றேன். ரசூலுல்லாஹ் வர்றாங்க வீட்டுக்குள்ள, இஷாவுக்கு அதான், தண்ணி பாத்திரத்தில் கையை வைக்கிறாங்க, அப்படியே மூச்சிட்டு விழுகிறாங்க, மயக்கம். எழும்பி கேட்குறாங்க, ஆயிஷா மக்கள் தொழுந்துட்டாங்களா யார சொல்லலாம்? நீங்க இல்லாம தொழுவாங்களா யார சொல்லலாம்? திரும்ப ரசூலுல்லாஹ் பாத்திரத்தை கொண்டு வந்து கையை வைக்கிறதா திரும்ப மயங்கி விழுந்துட்டாங்க. திரும்ப கொஞ்ச நேரத்தில் முழிப்பு வருவது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆயிஷா மக்கள் தொழுந்துட்டாங்களா யார சொல்லலாம்? நீங்க இல்லாம தொழமாட்டாங்களே, உங்களை பார்த்துட்டே இருக்கிறாங்க யார சொல்லலாம்? இவ்வளவு நேரமா ரசூலுல்லாஹ் தான் தொழுவிச்சாங்க. 3வது முறை கையை போறாங்க, மூச்சிடுறாங்க, எழும்பி சொல்றாங்க, ஆயிஷா என்னால முடியல, உங்க வாப்பாக்கு தொழுவிக்க சொல்லுங்க. யார சொல்லலாம்? நீங்க இந்த இடத்துல எங்க வாப்பா நின்று தொழுவிக்க மாட்டார், அவர் தாங்க மாட்டார். ரசூலுல்லாஹ் நின்ற இடத்துல நின்று அவர் எப்படி தொழுவிப்பார்? அவர் தாங்க மாட்டார். மஸ்ஜிது நபவியில இவ்வளவு நாள இமாமத்து செஞ்ச ரசூலுல்லாஹ் இல்லாமல் ஒரு வக்து தொழுகையா? ரசூலுல்லாஹ் இல்லாமல் அவ்வளவு ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்பட்டுட்டாங்களா? சஹாபாக்கள் தேம்பி அழுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷா அவரை தொழுவிக்க சொல்லுங்க, என்னோட கூட பேசாதீங்க, அவரை தொழுவிக்க சொல்லுங்க. இந்த ஹதீஸ் ஆயிஷா நான் எப்படி அறிவிக்கிறாங்க தெரியுமா? தொழுகை நடக்குது. எங்க வீட்டுக்கும் பள்ளிக்கும் ஒரே கேட்டு. 2 தோழர்களை அழைப்பிச்சோம் ரசூல், அவங்க உறவுகள். பெருமானாருக்கு போக தேவைப்பட்டுச்சு, அவரால் நடக்க முடியல. அது நாளைக்கு வெள்ளி பிறக்க போகுது. நாங்கள் சொல்லுவோம் வெள்ளிக்கிழமை ராத்திரி என்று, வியாழக்கிழமை நைட், வெள்ளிக்கிழமை ராவு இஷா தொழுக. பெருமானாருக்கு வந்தார்கள். ஒரு தோழர் கையில் இப்படி ரசூலுல்லாஹ் கையை போட்டாங்க, மறுத்தோழர் கையில் கையை போட்டாங்க. 2 பேரும் ரசூலுல்லாவை எடுத்து போட்டாங்க. நான் என் எடுத்து போனாங்க. நான் கண்ணால் பார்த்தேன். மணல் தரை, பள்ளி டைல் இல்லை. பெருமானோட விரல் கீழே வைக்க முடியாத அளவுக்கு அவங்க அசந்து போயிட்டாங்க. நோய் கடுமையாயிட்டு அந்த விரல் மண்ணை கோடு போட்டதை நான் பார்த்தேன். பெருமானாரால் நடக்க முடியல, போய் அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. அபூபக்கர் பின்னாடியாக பார்த்தாங்க, ரசூலுல்லாஹ் இல்லை. அவங்க அனுமதியோடைய இவர்தான் அடுத்த இமாமத் என்று காட்டுவது மாதிரி இருந்துச்சு அந்த சம்பவம். நான் என்ன சொல்ல வரேன்டா, ரசூலுல்லாவுக்கு காலில் சீவன் இல்லைன்ற அளவுக்கு இன்னும் 17 வக்துகளுக்குள்ள ரசூலுல்லாஹ் மௌத்தாகுவாங்க. வெள்ளிக்கிழமை பள்ளிக்கு வரல, சனிக்கிழமை வரல, ஞாயிற்றுக்கிழமை வரல, திங்கக்கிழமை வரல. ஹதீஸில் ஒரே ஒரு ஹதீஸ் வருவது, சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை, யௌமு சபத் அவ் அஹத், இந்த 2 நாளில் ஒரு நாள் ஒரு வக்துக்கு ரசூலுல்லாஹ் வந்து போனாங்கன்னு ஒரே ஒரு ஹதீஸ் இருக்கு, சர்ச்சை அந்த ஹதீஸ். ஆனால் அப்படி 2 நாள் ஒரு ஒன்று அப்படிதான் வந்திருப்பாங்க. அது போக ரசூலுல்லாஹ் வரல. திங்கக்கிழமை நாள் ரசூலுல்லாஹ் நின்றாங்க. மௌத்தாகிறதுக்கு முன்னாடி சில பேருக்கு ஒரு எனர்ஜி வரும்,
ரசூல்லா திரைச்சீலை அகட்டி சிரிச்சாங்க. அவ்வளவுதான். சுபஹு ஜமாத்துக்கு ரசூல்லா வர்ற அளவுக்கு காலில் பலம் இல்லை. ரசூல்லாவுடைய கடைசி நேரம். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஆயிஷா அம்மா இப்படி உட்கார்ந்து இருந்தா ஒரு ஹஸ்பண்ட் சக்கராத்தில் எந்த உணர்வும் வராது, எதுவுமே வராது. பெருமானார் ஒரு ஞாபகத்தை பதிவு செய்கிறார்கள். ஆயிஷா, நானும் நீங்களும் வாழ்ந்த வாழ்க்கையில் இந்த பதிவு தான் இதுதான் ஒரு மனைவி அவங்க மனசை வென்ற விதம். பெருமானார் ஆயிஷா நாயகி மனசை வெல்றாங்க. அவங்க நல்லவர். உஸ்னுல் குலுக் இன்னக லஅலா குலுகின் அலீம். நபியே, நீங்க உயர்வான பண்பின் மீது இருக்கிறீர்கள். நோ டவுட், நீங்க தான் உலகத்தில் பெஸ்ட் பண்பு. உங்களுக்கு கவரப்படுவார்கள். அது இல்ல பாயிண்ட். நான் அந்த பக்கத்தை பேசல. ஆயிஷா அம்மா ரசூலுல்லாஹ் கல்பை எவ்வளவு கவர்ந்திருக்கிறாங்க. ஆயிஷா, ஜன்னாவுல நீங்க என் வைஃப் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஜன்னாவுல என்னுடைய மனைவி என்றாங்க. வெறும் 18 வயசு ஆயிஷா அம்மா. அவங்க மடியில ரசூலுல்லாஹ் மெல்ல மெல்ல வந்து உட்கார்ந்துட்டாங்க. இதுதான் மர்அ சாலிஹா, சாலிஹான பெண். அல்லாஹ் என்ன காட்டுறான் தெரியுமா? சின்ன வயசு என்று சொல்லி. அவங்க கல்யாணம் முடிச்சா கணவனோட வாழ மெச்சுவோடு இல்லைன்னு சொல்லாதீங்க. இந்த உம்மத்தில் ஆக சிறந்த ஹதீஸ்களை அறிவித்து அந்த அம்மா அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். மர்அ சாலிஹா, சாலிஹான ஒரு பெண். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகள். என்னாச்சு? பெருமானார் மடியில உட்கார்ந்தார்கள். அந்த மடியில ரசூலுல்லாஹ் வர்ற அளவுக்கு ஆயிஷா நாயுடைய ஃபைனல் மூமெண்ட். அந்த ஊட தேர்ந்தெடுத்தாங்க, அந்த மடியில உட்கார்ந்தாங்க. அது சின்ன மடி, ரசூலுல்லாவை சுமந்து கொண்ட மடி. கடைசி நேரத்தில் அவங்க தோளில் ரசூலுல்லாஹ் தன் தலையை வைத்து மௌத்தாகி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்துள்ள ஆண்களை எல்லாம் கூட்டிட்டு வாங்க, தன் மனைவி தோல்ல வச்சு மௌத்தான ஒரு ஆணை காட்டுங்க. கடைசி நேரம் அப்துர் ரஹ்மான் என்ற ஒரு தோழர் வருகிறார். அவர் யார்? ஆயிஷா நாயுடைய சகோதரர், பால்குடி உறவு. அவர் வருகிறார். அவர் கையில மிஸ்வா. பெருமானார் பேச முடியாத அளவுக்கு கடைசி நேரம், கடைசி நேரம். திங்கட்கிழமை லுகர் வரைக்கும் ரசூலுல்லாஹ் வாழல. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு சூழல் மக்கள் இருக்கிறாங்க. அவங்க யாருக்கும் நோ என்ட்ரி, மம்னூ. அவங்களுக்கு உள்ளக்கு நுழைய இயலாது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறார். அதனால வர இயலாது. அவங்க வெளியில இருந்து மூத்த ஆண்கள், அவங்களுடைய கண்கள் அந்த தாடியை நனைக்கிறது. பெருமானாருக்கு உள்ள என்னன்னு கேட்கிறாங்க. மதீனாவுல ஹாட் நியூஸ், ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறார்? வீட்டுக்குள்ள உள்ள செய்தி ஆயிஷா நான் விவரிக்கிறாங்க. யாருக்கு அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள போக இயலுமோ அவங்க மட்டுமே போனாங்க. அப்துர் ரஹ்மான் வருகிறார், ஆயிஷா அம்மாட சகோதரர். ரசூலுல்லாஹ் விரும்பினது வாசம், அத்தர், நல்ல மனமா இருந்தாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் விரும்பினது அழகா நிக்க. அவங்க என்ன செய்வாங்க? இத்திகாஃப்ல இருந்தா தலையை போடுவாங்க. ஆயிஷா, என் கொண்டே கொஞ்சம் வாரி விடுங்களேன். சுப்ஹானல்லாஹ், ஆயிஷா அம்மா வாரி விடுவாங்க. இதெல்லாம் இந்த கூத்தாடிகள் படம் எடுக்கிறவர்களுக்கு தெரியாது. இது தெரியாதவர்களுக்கு தன் தலையை வெளியே போடுவார்கள். ஆயிஷா, என் தலையை வாரி விடுங்க. அவங்க அழகாக வாரி விடுவாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலகத்துள்ள ஆக சிறந்த சிறந்த மதா, சிறந்த வசதி வாய்ப்பு டெலிவிஷன், சிறந்த வசதி வாய்ப்பு ரெஃப்ரிஜரேட்டர், ஃப்ரிட்ஜ், சிறந்த வசதி வாய்ப்பு வாஷிங் மெஷின், சிறந்த வசதி வாய்ப்பு ஏர் கண்டிஷன், சிறந்த வசதி வாய்ப்பு பெட் ஒரு பிரசிடென்ட் ஹவுஸ். நோ, மர்அத்து சாலிஹா, சாலிஹான பெண் என்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த உலகத்தில் ஒரு பிரசிடென்ட்டுக்கு கிடைக்காதது ஒரு மூமினுக்கு கிடைக்கும். நீங்க மர்அ சாலிஹாவாக மாறி இருந்தா என்னாச்சு? அந்த ரசூலுல்லாஹ் தன் மனைவிக்கு கொடுக்கிற ஃபைனல் கிஃப்ட் என்னாச்சு? அந்த அம்மா கேட்கிறாங்க, உங்களுக்கு வேணுமா? ஒரு வைஃபுக்கு தெரியும் ஹஸ்பண்ட் எதை விரும்புவாங்க. அவங்க வாசம் பூசி விடுவாங்க, வாசமா இருப்பாங்க. எப்பயும் ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு வர போல பல்லு துலக்குவாங்க, வாசமா இருப்பாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் வேணுமா? பெருமானாருக்கு நஅம் என்று சொல்ல இயலாது, அவ்வளவுக்கு பலகீனம். குரல் வருவதில்லை. ஃபஅஷார பிரஸி, தன் தலையால் ரசூலுல்லாஹ் வேணுமா ஆயிஷாண்டாங்க. வேணும், தலைத்தான் அசைந்தது. ஆயிஷா நாயகி சொன்னார்கள், குச்சியை நான் எடுத்தேன், என் பாயால் சுத்தப்படுத்தினேன். அந்த குச்சியை இதால தான் சுத்தப்படுத்தலாம்.
என்னுடைய எச்சி பெருமானார் எச்சோட இறுதியில் கலந்தது. நான் பெருமானாருடைய வாயை சுத்தப்படுத்தினேன். ஒருவர் தன்னை தூய்மைப்படுத்தி விட்டார், அவர் கல்வை தூய்மைப்படுத்தி விட்டார், இறைவனை சந்திப்பதற்கு தன் வாயை தூய்மைப்படுத்தி விட்டார், தன் முழு விஷயத்தையும் தூய்மைப்படுத்தி தன் மனைவி மடியில் சாஞ்சிருக்கிறார். ஆயிஷா அம்மா சொன்னாங்க, என் களத்துக்கும் தோளுக்கும் எடப்பட்டு ரசூலுல்லாஹ் நின்றார்கள், சாய்ந்து விட்டார்கள். பெருமானுடைய கண்ணு மேலே போனது, கை மேலே போனது, கை கீழே விழுந்தது, என் தோளிலே ரசூலுல்லாஹ் சாய்ந்தார்கள், நான் பிடித்து கொண்டேன். இதுதான் ஜனாஸா. ரசூலுல்லாஹ் எப்படி தன் மனைவிக்கு ஃபைனலா நான் உங்களை விரும்புகிறேன் ஆயிஷா என்று எப்படி காட்டினாங்க. நான் உங்களோட இறக்கும் ஆயிஷா, ஜன்னாவில் திரும்ப வாழுவோம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, என்னுடைய தாய். அவங்க மடியில போய் உட்கார்ந்து சக்கராத்திலையும் அவர்களை இருக பிடிக்க சொல்லி பெருமானார் காட்டினாங்களே, ஆயிஷா அம்மாவும் அப்படி வாழ்ந்திருக்கிறார். அன்பிக்கினியவர்களே, இப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன், சாலிஹான பெண் என்றால் உங்களுக்கு விளங்குதா? இதை போய் நான் ஐரோப்பாவில் பேசினால் நீங்க நம்புறீங்களா அந்த பெண்களுக்கு இது புரியும் என்று? இல்லை. அவங்க நாயோட வாழுகிறார்கள், அவர்கள் மிருகத்தோட வாழுகிறார்கள். ஏனப்பா? ஆண்களோட வாழ இயலாதாம், அவர்கள் கரடுமுரடானவர்களாம். ஆம்பளைட்ட போன அவன் மிருகத்தோட வாழ்றான். ஏனப்பா? இந்த பொம்பளையோட வாழ இயலாது, இவங்க மோசமானவங்க. நான் எதை உங்களுக்கு சொல்லுகிறேன்? இந்த வரலாறு இது எங்களுடைய வரலாறு, எங்களுடைய முன்னோர்களுடைய வரலாறு, என்னுடைய தலைவருடைய வரலாறு. இதுல எங்களுக்கு பாடம் இல்லையா? அசிங்கமான படத்திலையும் கூத்திலையுமா எங்களுக்கு பாடம்? யாரை காட்டுறீங்க தாய்மார்களே? யாரை காட்டுறீங்க? ஏன் இந்த பயான்கள் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றோம் தெரியுமா? இங்க பயான் நடத்தி அங்க போனா உங்களால டிவி ஆன் பண்ணாம இருக்கலாம் இருக்குது. அங்க பார்க்கிற மேக்கப்பும் டிசைனும் இந்த பிஞ்சு சிறுசுகள் கவரப்பட்டு நாங்களும் அவங்கள மாதிரி ஆகணும் என்று மாறுறாங்க. இந்த உம்மத்துல இருந்த ஒவ்வொரு யுவதிகளும் கேவலமாக வெளியேறாங்க. ரசூலுல்லாஹ் முகத்துல கரிய பூச பார்க்கிறாங்க. நஊது பில்லாஹி மின்னா. அதுக்கு நீங்கள் உதவு செய்யாதீர்கள் தாய்மார்களே, அந்த இடத்துக்கு ஆகாதீங்க. இந்த பெண்களை கண்ணியமாக வாழ வைக்கிற ஒரு மார்க்கம் இஸ்லாம். ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன், கவனமாக கேளுங்க. வலபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிர்அவுன். நான் அந்த ஆயத்தை ஓதினால் ஃபிர்அவுனுடைய மனைவியை பற்றி அல்லாஹ் சொல்றான். அதுக்கு அடுத்த ஆயத்தை சொல்றேன். அதாவது ஒட்டுமொத்த பெண்களையும் உட்கார வச்சு, பெண்களே உங்களுக்கு ரோல் மாடல் வேணுமா? உங்களுக்கு ரோல் மாடல் வேணுமா? தான் பாருங்க, இவங்களை இந்த ஊர்ல ஒரு பெண்ணை கொண்டு வரோம், அவங்க தான் சாலிஹான பெண். அந்த பெண்ணை நிப்பாட்டி வச்சு பாருங்க, இவங்க மாறி நீங்க வரணும் அப்படி சொல்லணுமா? அப்படி சொல்றதுக்குன்னு ஒரு பெண் இருந்தா அந்த பெண்ணை கொண்டு வந்து வைப்போம். ஒரு ஆம்பளைய கூப்பிடுவோம், பார்த்தீங்களா? மனுஷன் இப்படிதான் இருக்கணும், இவர் மாறி ஆகணும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சுப்ஹான ரப்பி. அரபு பெண்கள் யாரும் பேசல இந்த ஆயத்து. 66வது அத்தியாயம். அரபு பெண்கள் கேட்கல, யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் வேற வேற பெண்களை பேசுறானே, ஒரு அரபி பெண் இல்லையா? எல்லா பெண்களுக்கும் ரோல் மாடல் யாரா? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியை காட்டல, ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளையை காட்டல, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் காட்டுறான். யாரு? கிறிஸ்தவர்கள் புகழ்றார்களே, இவங்களை காட்டான் அல்லாஹ். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றான் அல்லாஹ். ஏன்? அவங்க யார்? அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்றான், மரியம் இப்னத் இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா. அந்த பெண்ணுக்குள்ள கிரேடிங் இப்படி கொண்டு வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை நிப்பாட்டி அப்படி பேரும் பாருங்க, அஹ்ஸனத் ஃபர்ஜஹா. அவர்கள் வந்து தன்னுடைய கற்பை அப்படி பேணி கொண்டார்கள். ஒரு பெண்ணுக்கு பெஸ்ட் எதுல? நான் பயான்ல முன்னுக்கு இருந்தே சொல்லிட்டு வரேன், உங்க கற்புல. இதுதான் பாதுகாக்கப்பட வேண்டியது. பொம்பளை பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வளங்க. அது பறிப்போனால் முடிஞ்சு. அது கணவன் திருமணத்துக்கு பிறகும் பாதுகாக்கணும், இன்னொரு ஆணுக்கு சொந்தமானதல்ல. அது கணவனுக்கோடு மட்டுமே, அந்த கணவனோடு வாழ்வதற்கும் இன்பத்துக்கும் அல்லாஹ் தந்தது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சொல்றான், அஹ்ஸனத் ஃபர்ஜஹா ஃபனஃபக்னா ஃபீஹி மின் ரூஹினா. அதுல எங்களுடைய ரூஹை கொண்டு நாம் ஊதினோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்றான், வஸத்தகத் பிகலிமாத்தி ரப்பிஹா. அவளுடைய ரப்புடைய கலிமாவை, மரியம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ரப்புடைய கலிமாவை உண்மைப்படுத்தினார்.
என்ன அர்த்தம் தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை ஏன் அல்லாஹ் அப்படி கொண்டாந்து காட்டுறான்? நான் இப்படி சுருக்கமா சொல்றேன், கவனமா கேளுங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சுத்தமான ஒரு பெண், அழகான ஒரு பெண். அவங்க பள்ளியில் வளர்க்கப்படுறாங்க. வக்கஃபலஹா ஜக்கரியா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பொறுப்பெடுக்கிறாங்க. அவங்க உம்மா சின்னத்தில் பிறக்க போக்கலையே வயிற்றில் நீயத்து வைக்கிறாங்க, இறைவா இது உனக்கு. அந்த காலத்தில் புள்ள பிறக்க போக்கல பள்ளியில் கொடுத்துருவாங்க, பள்ளியில் புள்ளைய கொடுப்பாங்க, அந்த நேர்ச்சி வைப்பாங்க. அவ சொல்றான் அவங்க உம்மா, யா ரப் இன்னி நதர்து மா ஃபி பத்னி முஹர்ரரன் ஃபதகப்பல் மின்னி, இறைவா என் வயிற்றில் உள்ளதை நான் நேர்ச்சை பண்ணிட்டேன், என்கிட்ட இருந்து நீ ஏற்றுக்கொள்வாயா. புள்ளைய பெற்றெடுத்து பார்க்குறாங்க, இறைவா நான் ஆம்பளை நினைச்சேன், அதனால தான் அவன் பள்ளியில் அனுப்புறேன், பொம்புல ஓகே வாக்கு கொடுத்துட்டேன் இறைவா, பொம்புல புள்ள பள்ளிக்கு. இப்போ பள்ளியில் கொடுத்தா அங்கே பொறுப்புதாரி தேவை. வக்கஃபலஹா ஜக்கரியா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு புள்ளை இல்லை, அவர் வைஃபுக்கு புள்ளை இல்லை, மிச்ச காலம் புள்ளைய கேட்குறாங்க. அவர் பொறுப்பெடுக்கிறார். அவர் ரொம்ப தூய்மையான ஒரு நபி. கொண்டு வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் பள்ளியில் வாழ்றாங்க. அவர் வந்து கேட்பார் இடையில, என் மரியம் அல்லாஹ் எங்கால மரியம் இதெல்லாம்? அவங்க சொல்லுவாங்க மினிந்து இல்ல, அல்லாட்ட நிறைய ஃப்ரூட் சாப்பிட்டு இருப்பாங்க, ஊர்ல இல்லாதது எப்படி மரியம்? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவரை அவ்வளவு நேசித்திருந்தாங்க, அவ்வளவு நேசித்திருந்தாங்க. இந்த கிறிஸ்தவர்கள் சிலை வடித்திருக்கிறாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்று. நான் சொல்லவில்லை அது மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்று, ஆனால் அவர்களாக இன்றைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாளம் போய் அதை நான் பேசவில்லை. அவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்று செலவடிச்சுக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியம் என்னண்டா, கிறிஸ்டியன் பொம்பளைகளுக்கு கண் விலங்கல்லையோ தெரியாது, தலையிலையும் போட்டு அபாயா மாதிரி நீட்டமா உடுத்து, இவர் மரியம் தாடியை வச்சு ஒரு தோப்பு உடுப்பாட்டு, இவர் ஜீசஸ். உங்களுக்கு யாருக்கு தாடியும் இல்லை, உங்க யாரு தலையில ஹிஜாபும் இல்லை, அந்த பொம்பளைக்கு ஹிஜாப் போட்டு வச்சுக்கிறீங்க. நான் அவங்க மரியம் என்று சொல்லல, பட் அவர்களுக்கு தெரியும் கட்ட கவுன் உடுத்து உலகத்திலே மிக மோசமாக கேவலமாக ஆடை அணிந்து போகிறவர்களுக்கு தெரியும் தன்னுடைய தலைமைகள் அப்படி இல்லை என்று. அதனால தான் அவங்க கன்னியாசிகள் என்று இருக்கிறாங்களே, அவங்க நீட்டமா அபாயம் உடுக்கிற மாதிரி உடுப்பாங்க. பாதிரிமார்கள் இவர் தோப்பு உடுத்திருக்கிறார வேற ஏதாவது உடுத்திருக்கிறாங்க நினைக்கிற அளவுக்கு நீட்டமா உடுத்திருப்பாங்க. அவர்களை பற்றி நான் பேசவில்லை. நிஜமாக பக்குவமானவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி உடுத்தவங்க, அழகா நிக்கிறவங்க. நான் இந்த சிலையை சொல்லல, ஆனால் அவர்கள் அல்லாஹ் நேசித்தார். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த சோதனை என்ன தெரியுமா? சுருக்கமா சொல்றேன், மக்ரிப் ஆகுது. என்ன சோதனை? அவங்களோட கற்புக்குள்ள சோதனை. இதுதான் அவங்க சிறந்த பெண்ணாவதுக்கு ரீசன். அல்லாஹ் அக்பர். இது சில பெண்களுக்கு அல்லாஹ் தருவான், அதுல பாஸ் ஆகும். சில ஆண்களுக்கு அல்லாஹ் தருவான், யார் எங்களை அதுல இருந்து பாஸ் ஆக்கிறியா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் வந்தார்கள். ஜலச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் மிம்பர். ரசூலுல்லாஹ் மிம்பர்ல உட்கார்ந்தார்கள். வஜலஸ்னா ஹவ்லஹு, நாங்க ரசூலுல்லாஹ்வை சூழ்ந்து உட்கார்ந்தோம். ரசூலுல்லாஹ்வை சூழ்ந்து உட்கார்ந்து என்ன பேச போறாங்க? திடீர்னு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, என்னமோ பேச போறாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய மௌத்தை பேசினாங்க. இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பஅதி, மக்களே எனக்கு பயமாக இருக்கின்றாங்க ரசூலுல்லாஹ், என் மௌத்துக்கு பிறகு எனக்கு பயமாக இருக்குது. நான் நிக்கிறேன், உங்களுக்கு சொல்றேன், உபதேசிக்கிறேன், வேணாம் என்றேன், நான் மௌத்தாகிறோம் மக்களே. இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பஅதி, எனக்கு பிறகு நான் பயப்படுகிறேன் உங்கள் விஷயத்திலே. அல்லாஹ் துனியாவை உங்களுக்கு சிறந்து தருவான். ஒத்தக்கு துனியா ஒத்தக்கு நிசா என்றான். ஆண்களே பெண்கள் விஷயத்தில் பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் வழி தவறி விடுவீர்கள். பெண்கள் விஷயத்தில் பயந்து கொள்ளுங்கள், என் மௌத்துக்கு பிறகு நான் உங்களை பயப்படுகிறேன் என்றாங்க ரசூலுல்லாஹ். டேஞ்சரஸ். பேசுற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் இது சோதனை. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கண்ணியமான பெண். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை ஈண்டெடுத்த கதை அல்லாஹ் பேசுறான். அவர்களை அல்லாஹ் ஊர்ல ஒரு ஓரம் அனுப்புறான். அவர்களுக்கு தெரியல ஏன்னு. மக்கானன் ஷர்கியா, போங்கம்மான்றான். நான் கேட்கிறேன், பள்ளியில ஆளை காணும், ஆள் யாரும் தேடி பார்க்கிறாங்க, ஆனா சுத்தமான பெண். எல்லாருக்கும் தெரியும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் தப்பு பண்ண மாட்டாங்க. அல்லாஹ் என்ன சோதனையை கொண்டு வரான் பாருங்க. அவங்களை கொண்டு போய் ஊருக்கு வச்சா ஹிஜாப், அதாவது அவங்க யாருக்கும் தெரியாம மறைஞ்சி ஊர்ல தூரத்துக்கு போயிட்டாங்க.
போனா ஒரு நாள்ல புள்ள கிடைக்காது. புள்ள கிடைக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, ஒரு ஆம்பளை மாதிரியே வராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆம்பளை மாதிரியே வர்றாங்க. வந்தா வந்து சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு புள்ள அல்லாஹ் நாடி இருக்கிறான். நான் அந்த ஆயத்தை கொஞ்சம் ஓதி காட்டுறேன் பாருங்க. ஃபத்தஹதத் மின் தூனிஹிம் ஹிஜாபா, அவர்கள் அந்த மக்களை விட்டு விட்டு ஒரு ஹிஜாப், அதாவது திரையை போட்டு தூரம் ஆயிட்டாங்க. இப்ப எல்லாரும் பார்க்கற மரியம் எங்க அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஊர்ல ஒரு புள்ள காணலன்னா இன்னைக்கு மீடியால போடுவாங்க. அந்த காலத்துல எல்லாரையும் தேடி பார்க்கறாங்க. அல்லாஹ் மறைச்சிட்டான், அல்லாஹ் மறைச்சிட்டான். இது சோதனை, இது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்குள்ள சோதனை. கவனமா பாருங்க. இந்த சோதனை ஒவ்வொரு பெண்களும் கண்ணை விழிச்சு பார்க்கணும். ஜன்னாவுக்குரிய சோதனை. அல்லாஹ் ஒரு பெண்ணை விரும்புகிறான், ஜன்னாவை கொடுக்கிறான் என்றால் அந்த கற்பை பாதுகாத்தால் அல்லாஹ் கொடுப்பான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை ஏன் இவ்வளவு சிறப்பிக்கிறான்? எல்லா பெண்களையும் முன்னாடி கொண்டு வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை படிக்கின்றான்டா. எந்த பாடம்? இந்த பாடத்தை. என்ன பாடம்? அதாவது இலைஹா ரூஹனா, எங்களுடைய ரூஹை நாங்கள் அங்கு அனுப்பினோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஃபதமத்தல லஹா பஷரன் சவியா, சூப்பரான அனுப்பினோம். சும்மா ஆம்பளை இல்ல, ஹேண்ட்ஸம், சூப்பர், பெஸ்ட் ஆம்பளை. ஒரு பொம்பளை கண்டா மயங்கிருவா, அப்படி ஆம்பளை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பொம்பளை எல்லாம் என்ன பண்ணாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை மேக்கப் பண்ணி வாங்க. அந்த பொம்பளை அவர் வர்றாரு, அவ்வளவு பொம்பளை கையிலையும் ஒரு ஃப்ரூட்டையும் கொடுத்து ஒரு கத்தியையும் கொடுத்துருக்குது. 7 மண்டை அவரை பார்த்துட்டு சரியா பாரு என்ன நடக்குதுண்டு. ரசூல் அவ்வளவு பர்சன்ட் பெஸ்ட், வேர்ல்ட்ல நம்பர் 1 அவர் வரப்போக்கல. இவர் மனுஷன் அப்பா மணக்கண்டாங்க, மணக்கண்டாங்க. அப்படி அழகு அல்லாஹ்க்கு தெரியும். ஒரு ஆம்பளைய கொடுத்தா எந்த பொம்பளை எப்படி போவான். சும்மா நினைக்காதீங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் வைஃப், அதெல்லாம் ஃபிரௌன் வைஃப் பத்தி நாங்க பேசியிருக்கிறோம். நீங்க நினைக்காதீங்க அல்லாஹ் சும்மா ரோல் மாடல் காட்டலன்னு. யாரும் இல்லாம, யாரும் தெரியாம மரியம் அலைஹிஸ்ஸலாம் இப்ப தூரத்துக்கு போயிட்டாங்க. பேச்சு இல்ல. வேண்டிய தப்பு செய்யலுமா? செய்யலும். ஏன்? ஃபத்தஹத ஹிஜாப், அவங்க ஹிஜாப் எடுத்திருக்கிறாங்க. ஹிஜாப் என்ன அர்த்தம்? ஃபுல்லா மறைச்சிருக்கிறாங்க. நோ ப்ராப்ளம். இந்த நேரத்தில் ஃபதமத்தல லஹா பஷரன் சவியா, அல்லாஹ்க்கு சொல்லல மரியம் நோ ப்ராப்ளம், ஓகே நாங்க ரூஹ ஊதுறோம், விஷயம் முடிஞ்சு. பஷரன் அப்படி அல்ல, சவியா சூப்பர் ஆம்பளை அனுப்பி அவர் தான் சொல்றாரு, நான் வந்திருக்கிறேன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு யுவதி தனிமையில் ஒரு இளைஞனை கண்டால், அந்த இளைஞன் பார்ப்பதற்கு மிக சிறப்பானவராக இருந்தால் தன் தேவையை நிறைவேற்றிக் கொள்ள தேவைப்படுமா படாது? இதான் கேள்வி. நீங்க வீட்டில் இருந்தால் அடுத்த வீட்டில் பார்க்கிறாங்க, இங்க பார்க்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கலாம தெளிவா படிங்க தாய்மார்களே. சந்தர்ப்ப சூழல் தான் தப்பு செய்ய வைக்கும். என்னையும் உங்களையும் சந்தர்ப்ப சூழல், தனிமை தப்பு செய்ய வச்சிரும். அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இப்போ அவர் சொல்றாரு, கால இன்னமா காலத் இன்னி அஊது பிர்ரஹ்மானி மின்க இன் குன்த தகியா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் ரஹ்மானிடம் பாதுகாப்பு தேடுகிறேன், நீங்க தக்வாதாரியா இருந்தா கொஞ்சம் ஓரமாயிருக்கு. நீங்க நல்லவரா இருந்தா, நீங்க பயபக்தியுடையவரா இருந்தா நீங்க ஓரமாயிருங்க. அதாவது அவங்க சொல்றாங்க, இறையச்சம் உங்களுக்கு இருக்குதுன்னா கொஞ்சம் சைடாக இருங்க. விளங்குச்சா? என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க, என்ன தொட்டுறாதீங்க. சுப்ஹானல்லாஹ் எடுத்து காட்டுறான்ல. ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையும் ஒவ்வொரு ஆம்பளையும் யோசிக்கணும், இப்படி ஒன்று கிடைச்சா ஆம்பளை நினைக்கணும், வேர்ல்ட்லே பெஸ்ட் பெண்ணு தன்னை முன்னாடி நிற்பாட்டப்பட்டால், தனிமையில எந்த கம்யூனிகேஷனும் இல்லை, யாருக்கும் என்னாச்சுன்னு தெரியாது, ஊரோட்டு தூரமாயிட்டாங்க, யாரும் வந்து தேடி பார்க்கிறாங்களும் இல்லை, இப்ப எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சா, ஒரு ஆணுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சா, உங்களோட கல்வோட இன்றைக்கு வீட்டில் போய் நிஜமாக பாருங்க. இவ்வளவு சிசிடிவிக்கு மத்தியில தான் இவ்வளவு ஜினா நடக்குது.
இவ்வளவு தெரிஞ்சிருந்ததான் ஜினா நடக்குது. பச்சையாக நான் சில இடங்கள்ல கண்டிருக்கிறேன், ஷல்வார் உடுத்திருப்பாங்க. நாங்க சில இடங்களுக்கு போற நேரத்தில் மேலுக்கால பூட்டி, உண்மையா மூஞ்சி பூட்டி இல்ல, கண்ணு தெரிஞ்சாலே யாரு புள்ளன்னு விளங்கிரும். ஆனா அவங்க நினைக்கிறாங்க பகிரங்கமா இன்றைக்கு கொழும்புகள்ல பாதை ஓரமாக நடக்கு. நான் இப்போ சொன்னது வல்லாஹி, ஒரு பொம்பளை புள்ளே, நான் என் வீட்டில இருந்து பள்ளிக்கு போற இடையில ஒரு முஸ்லிம் பொம்பளை புள்ள தலையில முந்தானியை போட்டு ஒரு ஆம்பளையோட, எனக்கு அந்த ஹதீஸ் ஞாபகம் வந்துச்சு. ஒரு காலம் வரும் அவர்கள் செவ்வாய்களால் ஒன்றும் பண்ண முடியாது, கொஞ்சம் ஓரமாவி செய்யுங்க என்று சொல்ற அளவுக்கு இருக்கு. ஒரு முஸ்லிம் பெண்ணுடைய வீட்டில் இந்த அனுமதி கொடுத்திருக்கிறாங்களோ எனக்கு தெரியல. ஒரு யுவதி, நான் பள்ளிக்கு போகிறேன், ஒரு ஓஞ்ச ரோட்டால போவேன், அந்த ரோட்ல நிக்கிறாங்க, எந்த வெக்கமும் இல்லை, ரோட்ல போறாங்க. இன்னும் உங்க ஊர் அந்த அளவுக்கு ஆகல. எனக்கு கொழும்பை பார்த்து மிக கவலையாக இருக்கு. அப்படி போறாங்க. ஒரு நாள் அந்த பொம்பளை நேரம் இதா இருந்தா யாராவது சொல்லிருப்பாங்க போல, அடுத்த நாள் பார்க்கிற முகத்தை மறைச்சிருக்கிறார். அசிங்கம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இப்படி இந்த துனியாவில் அவ்வளவு இதுக்கு ஈர்ப்பு, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாடி வந்தது ஒரு பசுந்தான ஒரு ஆம்பல், ரொம்ப சூப்பரான ஆம்பளை. இதை இமேஜின் பண்ணி பாருங்க, நான் சொல்றத இமேஜின் பண்ணி பாருங்க. அவ ஒரு இடத்துக்கு பொறுப்பு கொடுத்துட்டாங்க. இப்ப உம்மா பாப்பா பொறுப்பு இல்ல, யாருமே இல்ல. பள்ளியில இருந்து அவ போயிட்டா, எங்க ஒரு இடத்துக்கு அல்லாஹ் கொண்டு போயிட்டான், மக்கானன் ஷர்கியா, போங்க அந்த இடத்துக்கு. அந்த இடத்துல தான் இதெல்லாம் நடக்குது. இப்ப அந்த அம்மா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப என்ன நடக்குது? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சுப்ஹானல்லாஹ். ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை என்றா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில இந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க. பிரசவத்துக்கு நான் இதை மிச்ச நாளா சிந்திச்ச ஒரு வார்த்தை. ஃபஹமலத்து, ஏதோ அதுக்கு பிறகு அவர் போயிட்டாரு. அவர் சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு? இன்னமா அன ரசூல் ரப்பிக், உங்களுடைய ரப்புடைய தூதர் நான், ஜிப்ரீல். லியஹபலகி குலாமன் ஜக்கியா, உங்களுக்கு ஒரு நல்ல புள்ளையை தருவதற்கு வந்திருக்கிறேன் என்றார். வந்து போட்டு அவகிட்ட கால அன்னா யகூனு லி குலாம் வலம் யம்சஸ்னி பஷர், இன்னொரு ஆம்பளை தொடாம எனக்கு எப்படி எனக்கு ஒரு புள்ளை எப்படி வரும்? வலம் யம்சஸ்னி பஷர், எந்த ஆம்பளையும் என்ன தொட்டது இல்லையே, எனக்கு எப்படி புள்ள வரும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறை தூதர் ஆம்பளைன்னு சொன்ன சரி பயமுட்டு பேசுறாங்க. வலம் யம்சஸ்னி பஷர், என்னை எந்த ஒரு ஆம்பளையும் தொடாம, வலம் மக்கு பகியா, நான் ஒரு கெட்ட நடத்த உள்ள பெண்ணும் இல்லாம எப்படி எனக்கு புள்ள கிடைக்கும்? நான் தப்பா எதுவுமே செய்யலையே. கால கதாலிக், அது அப்படித்தான். கால ரப்புக ஹுவ அலைய ஹைன், அல்லாஹ் அது லேசன்ட்டாங்க. இப்ப இப்படியே நடக்குது. ஃபஹமலத்து, அவ சுமந்தா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சுமந்தா. இப்ப சுமந்தா, இப்ப கிடைக்கிற அடுத்தது, இவன் வேர்ல்டுக்கு பெஸ்ட் பெண் தெரியுமா? தாய்மார்களை இதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு கணவனுக்கு மனைவி தன் கற்பை எப்படி பாதுகாக்கணும் என்பதை மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து படிக்கணும். என்ன ஆகுது? அவருக்கு கட்டுமையா பிரசவ வேதனை வருது. فَأَجَاءَهَا الْمَخَاضُ إِلَى جِذْعِ النَّخْلَةِ فَقَالَتْ يَا لَيْتَنِي مِتُّ قبل هذا. அவருக்கு பிரசவ வேதனை கடுமையா வரப்போக்கலையா, அல்லாஹ் இது நடக்க முன்னாடி நான் மௌத்தாக கூடாதா? இந்த ஆயத்தை ஓதுறவங்களுக்கு என்ன விளங்குது? மித்து கபுல ஹாதா வ குந்து நசியம் மன்சியா, யா அல்லாஹ் நான் மறக்கடிக்கப்பட்டவளா, நான் மாறிடக்கூடாதா யா அல்லாஹ்? என்ன சொல்றாமா? பிரசவ வேதனை நடக்குது, பிரசவம், கடுமையான பிரசவம். அந்த நேரத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பிரசவ வேதனை அவங்களை எதுக்கு கொண்டு வருவது? இலா ஜிஸ்இன் நக்லத்தி, ஒரு ஈச்ச மரத்துக்கிட்ட அவங்கள மெல்ல மெல்ல கொண்டு வந்து புட்டிக்கிறாங்க. வேதனை தாங்கடாட்டி அந்த பிளோ பல்லால கட்டிப்பாங்க. ஏன் தாங்க முடியல, எதை சரி பிடிப்பாங்க. ஈச்ச மரத்தை நோக்கி அல்லாஹ் சொல்றான், பிரசவ வேதனை இலா ஜிஸ்இன் நக்லா, அந்த ஈச்ச மரத்தை நோக்கி, பேரீச்ச மரத்தை நோக்கி அவங்களை கொண்டு வந்தது. காலத், அவங்க சொன்னாங்க, யா லைத்தனி மித்து கபுல ஹாதா, இது நடக்க முன்னாடி நான் மௌத்தாக இருக்க கூடாதா யா அல்லாஹ்? இது நடக்க முன்னாடி நான் மரணிக்க வேண்டாமா யா அல்லாஹ்? வ குந்து நசியம் மன்சியா, முற்றிலும் இவங்க எல்லாருக்கும் நான் மறக்கடிக்கப்பட்டவளாக கூடாது. இது என்ன அர்த்தம்?
பிரசவ வேதனை அவ்வளோ பவர், அதனால நான் மௌத்தாகக்கூடாது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு தாங்குறவங்களுக்கு பிரசவ வேதனையால நீங்க எத்தனை பிரசவம் சந்திச்சுக்கிறீங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா மித்து கபுல ஹாதா, இந்த பிரசவ வேதனை இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? புள்ள கிடைச்ச பிறகு நான் ஊருக்கு போகணும், ஊருக்கு போனா என்னை எப்படி பேசுவாங்க தெரியுமா? இதான் ஒரு பொம்பளைக்கு வர அடுத்த சோதனை. தான் மிக தூய்மையாக பத்தினியாக நின்று தன் கையில குழந்தை எடுத்துட்டு போற நேரத்தில் சரி 6:02 பாங்கான முக்கியமான இம்பார்ட்டன்டான விஷயம் இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. அல்லாஹ் இதுக்கு பரக்கத் செய்யட்டும். இந்த 2 நிமிஷத்துல இந்த புள்ளையை எடுத்துட்டு போற நேரம் எல்லாரும் குத்தி பேசுவாங்க. மரியம் என்ன என்ன இது இது என்ன? ஒரு பொம்புல தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட டைப். ரெண்டாவது, இது டீட்டெயிலாக பேசணும். அந்த புள்ளையை பெற்றெடுத்து வீசிடலாம், கொல்லலாம். ஒன்னையால் எனக்கு இப்போ கேவலம் வரப்போகுது, சும்மா நோமலா போகலாம். மிச்சம் காலத்து அவன் கேட்கிறா என்ன மித்து கபுல ஹாதா, இது நடக்க முன்னாடி நாம் மூத்தாக கூடாதா? இன்றைக்கு எல்லாரும் மறந்திருக்கிறாங்களே மரியம் 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 இல்லையே. யாரெல்லாம் நசியம் மன்சியா, மறக்கடிக்கப்பட்டவளாவே மாறக்கூடாதா? நான் புள்ளைய பெற்று திரும்ப ஊருக்கு போகணுமா? யா அல்லாஹ், அல்லாஹ் சொல்றான் கோ, போகணும். இவ பெண், அவ தப்பு பண்ணல, அவ நான் தூய்மைப்படுத்துவேன் பொறுப்பெடுக்கிறான். ஒவ்வொரு பெண்ணுக்கும் சொல்லுகிறேன், உங்க மேல யாராவது கற்புல பழி போட்டால் ரப்புல் இஸ்ஸத் நீங்க தூய்மையானவரா இருந்தா அல்லாஹ் உங்களை பொறுப்பெடுப்பான், அல்லாஹ் உங்களை பொறுப்பெடுப்பான், அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்துவான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்தினார். என்னாச்சு? அல்லாஹ் சொல்லிட்டான், புள்ள பெற்றெடுத்துட்டாங்க, புள்ளையோட ஊருக்கு போறாங்க. எப்படி நடுங்கி இருக்கு, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நடுங்கி இருக்காது, என்ன இருக்கும்? அல்லாஹ் சொல்ற நோம்பு நீங்க பேசக்கூடாது. யாராவது பேசினா நோம்பு பிடிச்சி, அந்த காலத்துல நோம்புன்னா என்ன அர்த்தம்? பேசக்கூடாது, இன்னும் கோபம் வரும். இப்படி புள்ளைய கொண்டு போய் நான் முடிக்கிறேன், இதை டீட்டெயிலா பேசணும். ஊர்ல உள்ளவங்க சொல்றாங்க, என்ன மரியம் உங்க உம்மா எப்படி, அவங்க கெட்ட நடத்தையில் உங்க யாரு என்ன பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க? மரியம் ஒரு பொம்பளை பத்தினி, வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பத்தினி மரியம் ஸலாமுன் அலைஹா. நாங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மாவை நேசிக்கிறோம், அவர்கள் மிகவும் பத்தினியார் என்று நாங்கள் சொல்லுகிறோம். கிறிஸ்தவர்களை விட நாங்கள் பாராட்டுகிறோம். அவர்கள் வந்து நிற்கிறார்கள் நடுக்கத்தோடு. தந்த புள்ளையை காட்டுகிறார்கள். அவங்க கேட்டாங்க, இவர் பேசுமா? என்ன சொல்றீங்க? கை குழந்தைய காட்டி, தொட்டில் ஆற்ற புள்ளைய காட்டி, கைஃப நுகல்லிமு மன் கான ஃபில் மஹ்தி சபியா, இந்த சின்ன குழந்தை எப்படி எங்களோட பேசும்? என்ன மரியம் பண்றீங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொடங்குகிறார், கால இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடியான். அவ்வளவு பேரும் பார்க்கிறார்கள். மரியம் ஸலாமுன் அலைஹா, அல்லாஹ் அவர்களை தூய்மைப்படுத்தினான். இது திருக்குர்ஆன் சிலாகித்து பேசுகிற பெண்கள். அவருடைய தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லவில்லை, அவர்கள் பிடித்த நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லவில்லை. அவர்கள் நிறைய செய்தார்கள், ஆனால் அவருடைய பத்தினி தன்மையை பற்றி இஸ்லாம் பேசுது. சாலிஹான பெண்ணாக வாழ்ந்து பாருங்கள், வாழ வைத்து பாருங்கள், உங்கள் கணவனை சந்தோஷப்படுத்தி பாருங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அப்படிப்பட்ட பெண்களாக உங்களையும் என் குடும்பத்தாரையும் இந்த உம்மத்துள்ள பெண்களையும் ஆக்கி அருள் புரிவானாக.